பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குதுண்ணா. ஃப்ரீ ஆயிட்டீங்களா? ஹலோ. கேக்குது. ஓகே பரணி, அப்டேட் ஆரம்பிங்க, பேசலாம். நான் இன்னைக்கு பெருசா அப்டேட் எதுவும் கலெக்ட் பண்ணல, கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், மற்றது நீங்க சொல்லுங்க. நான் பேசுறது தெளிவா கேக்குதா? சூப்பரா கேக்குதா? தேங்க்ஸ் ப்ரோ. ஆர்யாவோட 36வது படம் அனந்தன் காடு அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. அதோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் 2 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி குபேரா 3rd சிங்கிள் நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. பி டும் 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 அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சுருக்காங்க. கவினோட கிஸ் அதோட 2nd சிங்கிள் ஜில்லேலம்மா அது வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அவ்வளோதான் நான் கலெக்ட் பண்ண அப்டேட்ஸு. கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால எதுவும் பெருசாக இது பண்ண முடியல. ஸோ விட்டு போனது பிரகாஷ் ப்ரோ சொல்லுங்கள், இல்லை சுகுமார் ப்ரோ சொல்லுங்கள். அகண்டா 2 டீசர். ஜெய் பாலையா அகண்டா 2 பாலையாவா ஃபர்ஸ்ட் நீ சொல்லியிருக்கணும். அதை விட்டது ரொம்ப பெரிய தப்பு. ஓகே, இன்னைக்கு 9 மணிக்கு ஏதோ வேற ஏதோ அப்டேட் வருதுன்னாங்களே. இது வருது. அது வந்துட்டு ஷேன் நிகமோட ஒரு படத்தோட அப்டேட்டு. அது ஒன்று. அதுக்கப்புறம் ஆண் பாவம் பொல்லாததுன்ற படத்துல இருந்து ஜோடி பொருத்தம் பார்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது விட்டுட்டேன். ஓகே ஓகேண்ணா. சூப்பர். இது இல்லாம வேற என்ன, வேற எதுவும் இருக்கா பிரகாஷ் ப்ரோ? இது இல்லாம என்ன இருக்கு? பெருசா ஒண்ணு இருக்க மாதிரி காட்டல தெரியுது. STR 49 ப்ரோ, சும்மா STR 49 எத்தனை STR 49 வந்து சொல்லுவீங்க? எத்தனை நாளா தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அபிஷியலா வட்டம் ப்ரோ, பாத்துக்கலாம். இல்ல வெற்றிமாறன் படத்தை பத்தி கிடைச்சதா? எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ப்ரோ நான் சொல்லட்டுமா, அனௌன்ஸ்மெண்ட்டே வந்தா கூட ஷூட் போய் அது முடிய வரையும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா STR 49 சொல்லிட்டு தேசிங் பெரியசாமி ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வேற ஏதோ ஒரு படம் வந்துட்டு STR 49 இதுவாக தான் இருக்கும்ன்ற மாதிரி 2018 டைரக்டர் கூட பண்ண போறாரு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வந்தது. அப்புறம் ராம்குமார் அவர் கூட வந்துட்டு கமிட் ஆனாரு. இப்போ அது வந்து இதுவாயிடுச்சு. இப்போ வெற்றிமாறன் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஷூட் போய் ஃபுல்லா முடியட்டும், நான் வேணா அதை நம்புறேன் STR 49 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. அந்த நம்பர்ல ஏதோ பிரச்சனை இருக்கு போல. ராம்குமார் ப்ராஜெக்ட் என்னாச்சு ப்ரோ? அது டேக் ஆஃப் ஆகாதா இப்போ ஆகாது ப்ரோ. அது சரி, ஆக்சுவலா அந்த கதையை வந்துட்டு டான் பிக்சர்ஸ் வந்துட்டு இது பண்ணிட்டாங்க, நான் ப்ரொடியூஸ் பண்றேன்ற மாதிரி வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சு. இப்போ அவங்க சைட்ல இருந்து ஒரு NOC கொடுத்தா மட்டும்தான் இவர் அந்த கதையை வந்துட்டு வெளியே எடுக்க முடியும், வேற ப்ரொடியூசர் வச்சு. சரி, ஓகே. டீசர் எப்படி இருந்துச்சு எல்லாரும் சொல்லுங்க. தாண்டவன் தான். என்ன ப்ரோ கேள்வி, டவுட் எல்லாம் வர இல்ல? பயங்கரமா நாளைக்கு தான் தலைவர் நாள். என்ன எல்லாரும் சைலண்டாவே இருக்காங்க? அதான் எனக்கும் தெரியல. சரி வருங்க, நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ டீசர். நான் ஆல்ரெடி அக்கண்டாவுக்கே பயங்கரமான ஃபேனு. நான் பாலையாக்கே பெரிய ஃபேனு, அதில் அக்கண்டாவுக்கு பெரிய ஃபேனு. நானும் அந்த 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல செகண்ட் பார்ட் அனௌன்ஸ் பண்ணதுல பயங்கர வெயிட்டிங்ல இருந்தேன். இன்னைக்கு டீசர் வருதுன்னே வெயிட்டிங் தான் 6 மணில இருந்து. வந்தனையுமே தெரிக்க விட்டுருச்சு. ஒவ்வொன்றுமே வந்து இந்த மனுஷனால மட்டும்தான் இதை பண்ண முடியும், வேற யாரு பண்ணாலும் பார்க்க முடியாது, இந்த மனுஷனாலே மட்டும் பண்ண முடியும். அதே மாதிரி ஆதி வில்லனா கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். அக்கண்டாலையும் அவரு ஸ்ரீகாந்த் இருப்பாரு, ஒரு நல்ல வில்லன் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. இதில் எப்படி கொண்டு போயிருக்காங்க பார்ப்போம். இதில் ட்ரிபிள் கெட்டப் போல ஆல்ரெடி அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர்ல அந்த யங் கெட்டப் எங்கெங்கல அந்த ஓல்டு பாலகிருஷ்ண கெட்டப் ஒன்று காமிச்சிருந்தாங்க. இதுல வந்து தாடி வச்ச மாதிரி அப்புறம் பழைய அக்கண்டா யூஷுவல் பாலையா. இப்போ இதுல வந்து தாடி வச்சு ஒன்று வைக்காம ஒன்று காமிச்சிருக்காங்க. பாப்பா இப்படி கொண்டு போயிருக்காங்கன்னு கதையை. தமனு தாயா அடி கொளுத்தி விட்டுட்டான். தியேட்டர் தெரிக்க போகுது.
இது ஏன் ப்ரோ ஓஜி கூட ஓஜி கண்டிப்பா ரிலீஸ் ஆகுமே. நான் அதே டேட்ல ஓஜி ரிலீஸ் டேட்லயே தான் இவங்க ரிலீஸ் டேட்ல தான் ஓஜி வருது. ஓஜி கண்டிப்பா ரிலீஸ் ஆயிருமா? ஆகும். ஓகே, அதை பேசுவோம். அதுக்கு முன்னாடி இது ரவி மோகனோட அடுத்த அப்டேட் சொல்லிட்டீங்களா? கார்த்திக் யோகி ஆ கூட படம் பண்றாரு. படம் அது பேரு சொல்லல பரணி. அது சொல்லியாச்சுங்களா? அது படம் பேர் வந்து ப்ரோகோடா. ப்ரோ கோட். ப்ரோகோடு. எஜே சூர்யா நடிக்கிறாரு. எஜே சூர்யா இன்னொரு லீடா, அவர் வில்லன் ரோல் கிடையாதான். அதே மாதிரி அனிமல் படத்துக்கு மியூசிக் பண்ணவர் தான் இந்த படத்துக்கு, அதான் ஹர்ஷவர்தன் ராமேஸ்வர், அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு. அப்புறம் வேற என்ன, படைத்தலைவன் படம் இன்னும் 4 நாள்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க படம் ரிலீஸுங்கிறத. வேற என்ன அப்டேட்? ப்ரோ இது கோடுன்ற பேர் சொல்லிட்டீங்களா? நல்லா இருக்கு ப்ரோ. ஆமா ஆமா, உங்க ஃபேவரேட்டு, ட்ரெண்ட் சூட் ஃபேவரேட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த குபேரா படத்தோட 3rd சிங்கிள் அது சொல்லியாச்சா? நாளைக்கு ரிலீஸ் ஆகுறது. அது சொல்லி சொல்லியாச்சு. ஆமா ஒரிஜினல் ரன் டைமா ப்ரோ 3.25 மணி நேரம். அதான் ப்ரொடியூசரே சொல்லியிருக்காரு, படம் வந்து 3.25 மணி நேரம் நாங்கள் சென்சார் வந்து லேட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்போதைக்கு பண்ணியிருக்கோம். அது போக வந்து 2 மணி நேரம் 50 நிமிஷம் வெர்ஷன் ஒன்று லாக் பண்ணியிருக்கோம், 2 மணி நேரம் 30 நிமிஷம் வெர்ஷன் ஒன்று லாக் பண்ணியிருக்கோம். எது பெட்டரோ அதை நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். அதே மாதிரி இந்த ரன் டைம் குறைக்கிறதுனால படத்தோட கண்டென்ட்ல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்த போறது கிடையாது. ஜஸ்ட் 2.5 மணி நேரங்கிறது தான் ஒரிஜினல் கண்டென்ட். நாங்கள் வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பெருசாக வந்து அதை பர்ஃபெக்டாக இது பண்ணுறதுக்காக சில டீட்டெயிலிங்லாம் இருக்கும். அதுக்காக தான் 3 மணி நேரம் 15 நிமிஷங்கிறது. பட் என்ன தேட்டரிக்கல் வெர்ஷனுங்கிறது 2 மணி நேரம் 30 நிமிஷம் அல்லது 2 மணி நேரம் 50 நிமிஷம் தான். ரெண்டுல ஒன்று தான். அதை நாங்கள் லாக் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. சென்சார் டிலே ஆகிடக்கூடாதுக்காக ஃபர்ஸ்ட் அவங்க ரஃப் காப்பியை போட்டு இது பண்ணிட்டாங்க போல இருக்கு, சென்சார் பண்ணிட்டாங்க போல இருக்கு. சரி சுகுமார் ப்ரோ, வேற என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? என்ன வேற என்ன அப்டேட்டுகள் இன்னைக்கு? சரி வேற என்ன விசேஷங்கள் பிரகாஷ் இருக்கா? ப்ரோ நீங்க சொல்லுங்க டீசர் எப்படி இருந்துச்சு? நான் 2 விஷயம் தான். நான் டீசர் வந்து இன்னைக்கு வந்து மியூட்ல போட்டு தான் பார்த்தேன். ஏன்னா நான் ரொம்ப க்ரௌடடான ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ்ல இருந்தனால ஹெட்செட் வேற எடுத்துட்டு போகல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வெறும் மியூட்ல போட்டு மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால என்ன சொல்ல வந்தாங்க ஏதுன்னு ஒன்றும் புரியல. வழக்கம் போல கோயாப்பட்டி ஸ்டீனு காம்போல என்ன எதிர்பார்ப்போமோ அதுதான் விஷுவலா தெரிஞ்சிச்சு. நான் ஃபுல்லா ட்ரைலர் டீசர் பார்த்துட்டு சொல்றேன். நீங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியல, நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்க, வேற யாரும் சொல்லுங்க. சுமார் ப்ரோ நீங்க பார்த்துட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? மரண மாசு ப்ரோ. ரைட், அதுவும் ஓகே. அந்த இது வந்துட்டு சூலத்தை கழுத்துல போட்டு இப்படி சுத்தி 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 முடிச்சிட்டு வருவாரு பாத்தீங்களா? அந்த சீன்லாம் தியேட்டர்ல தெரிக்கும்னு தோணுது இப்பவே. அதை அவர் தவிர வேற யாராலையும் பண்ணவும் முடியாது. சூப்பர். வேற வேற என்ன இன்னைக்கு வேற அப்டேட் இல்லையா? இனி- அவ்வளவுதானா? இன்னைக்கு பெருசா அப்டேட் இல்ல ப்ரோ. இதோட நீங்க அந்த STR49 பத்தி நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் அந்த ஆனந்தன் கார்டு டீசர் பார்த்த ப்ரோ அதுவும் நல்லா இருந்துச்சு. அனந்தன் காடு. நான் கூட ஆனந்தன் காடு தான் நினைச்சேன், ஆனா தமிழ்ல அனந்தன் காடு ஓகே தான் ஓகே அதுவும் வச்சிருக்காங்க. ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் எல்லாத்தோட கேரக்டருமே ரிவீல் பண்ண மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்குன்னு தெரியல. பதிமூணாம் தேதி படைத்தலைவன், 20ஆம் தேதி DNA. வேற என்னென்ன படம் ப்ரோ அப்கமிங்? 27 20ஆம் தேதி மார்ச். 2-3 படம் இருக்கு. அந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்னு ஒரு படம்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல 20ஆம் தேதி. அது இன்னும் அது கன்ஃபார்ம். ஆமா அதுவும் இருக்கு, கரெக்ட். ஏங்க நேத்தே சென்னை குக் சிட்டி வித் கோமாளிக்கு கேங்ஸ்டர் ப்ரோமோக்கு வந்திருந்தாங்க. இல்ல இருக்கு. இல்ல, அது அந்த இன்னும் படம் இருக்கு. இருக்கு, ரிலீஸ் ஆகுது. இந்த மாசம் நிறைய தான் இருக்குன்னாங்க. ஜூன் 20 வந்து நல்ல இதுதான். சென்னை சிட்டி கேங்ஸ்டர், DNA, குபேரா. அதுக்கு முந்தின வாரம் வந்து படைத்தலைவன். அதுக்கு அடுத்த வாரம் சூப்பர் லவ் மேரேஜ், மார்கனு அப்படின்னு 2 படம். அப்புறம் ஜூலை 4 போனோம்னா 3 BHK பறந்து போ. அவ்வளவுதான். ஜூலை 10 ஃப்ரீடம். அதை விட்டா நேரா இந்த 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமே தெரியல. ஓகேந்தன் பேபி எனக்கு நம்பிக்கை இல்லை. ஃப்ரீடமும் போஸ்ட்போன் அதே தான் மாதிரி சொல்றாங்க. மாரிசனும் சாரி அது கிங்டமா? சாரி ப்ரோ. இல்ல சாரி அது கிங்டம். கிங்டம் கிங்டம் அது போஸ்ட் பண்ணிட்டாங்க. அது 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 ஹரிஹர வீரமல்லு இதெல்லாம் ஒரு மாதிரி கேட்டகரிங்க. கண்ணப்பா எந்த கேட்டகரி செகண்ட்? கண்ணப்பாலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஒவ்வொரு வாட்டி ப்ரொமோஷன் கண்டென்ட் கொடுங்கப்பா, ப்ரொமோஷன் பண்ணுங்கப்பா அப்படின்னா இவங்க வந்து ஒவ்வொரு கோயிலா போயிட்டு இருக்கிறதா கண்டென்ட்டுங்கிறாங்க. அது என்னத்த சொல்றதுக்கு என்னத்த பண்றதுன்னு தெரியல. இந்த கோயிலுக்கு போனாரு, அந்த கோயிலுக்கு போனாரு, அப்புறம் இந்த கோயிலுக்கு போனாரு, அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போனாரு. இப்போ எந்த கோயிலுக்கு போனாருன்னு அவருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. நான் சொல்றோங்கிற மாதிரி இருக்காங்க. சரி, அப்படிதான் ஓடுது வண்டி, போட்டு போகுது. பிரகாஷ் ப்ரோ, அப்புறம் என்ன வீக்கெண்ட்ல ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா? இல்லை, அது இன்னும் கன்ஃபார்மா சொல்லல. சொல்லுவோம் நம்ம. வியாழக்கிழமை ஸ்பேஸ் உண்டு, வெள்ளி சனி ஞாயிறு அந்த 3 நாள் ஸ்பேஸ் எப்படி இருக்குங்கிறது அந்த நிலைமையை வச்சுதான் உண்டு. கண்டிப்பா வெள்ளிக்கிழமை இருக்க வாய்ப்பு இல்லை, சனிக்கிழமை சுத்தமா இருக்க வாய்ப்பு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை இருக்கும்.
அது அந்த நேரத்துல பார்த்து முடிவு பண்ணிட்டு சொல்லிக்கலாம். அப்ப இந்த ஆமா வாரம் ரிலீஸ்லாம் பார்க்க மாட்டீங்களா? இந்த கண்டிப்பா. வாரம் என்னங்க ரிலீஸ் ஆகுது? இந்த வாரம் என்னங்க ரிலீஸ் ஆகுது? நீங்களே சொல்லுங்க. பாக்குற மாதிரி சொல்லுங்க. டக்குன்னு சொல்லுங்க. இப்ப கேட்டீங்களா ஆர்வமா? சொல்லுங்க. பிரகாஷ் ப்ரோ, நீங்க சென்னைக்கு வரும்போது உங்க ஃபேன்ஸ் உங்களை வந்து பார்த்தாங்க. அப்படியே அதே மாதிரி நீங்க பெங்களூர் போகும்போது யாருன்னா வந்து பார்ப்பாங்களா? நம்ம ஸ்பேஸ்ல சொல்லுவோம். நீங்க ஒருத்தவங்க தாங்க. எதுவும் சொல்ல எதுனாலும் அப்படியே எல்லாத்தையும் சொல்லி வர்றது ஸ்பேஸ்ல. ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு யாரும் அங்கே வரப்போறது கிடையாது, தேட போறதும் கிடையாது. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததை பார்த்துக்கலாம். அடுத்த டாபிக் போவோம். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிக்கலாம். நம்ம ஸ்பேஸில் உள்ள ஆட்களுக்கு நான் சுகுமார் ப்ரோ, ட்ரெண்ட் ஷூட்டு மற்றும் சில நண்பர்கள் பெங்களூர் வரோம். விருப்பம் இருந்தால் பெங்களூர் சனி ஞாயிறு நீங்கள் அங்கே மீட் பண்ணலாம். அவ்வளோதான். சரி, இன்னைக்கு என்ன ஆட்கள் யாரையுமே காணா. நேற்றை விட விஷால் ப்ரோ இன்னைக்கு ஸ்பீக்கர் இதாக போகுது. கேக்குதா? நேற்றாச்சும் ஆள் இல்லை. தெரியலையே. சுகுமார் ப்ரோ கொஞ்சம் அதை அக்செப்ட் பண்ணுங்களேன். எனக்கு காமிக்கல. விஷால் காட்டலையா? பரணி, உனக்கு பரணி ஏன் காணோம்? பரணி போயிட்டு அப்படி இன்னைக்கு தானே அவர் பிஸியஸ்ட் டே. அவர் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு இன்னைக்கு தான் கொஞ்சம் காலையில் தான் வந்திருக்காரு. சாயங்காலம் தான் வந்தோடனே போயிட்டு அப்படி. எனக்கு விஷால் சரி, காட்டல. நம்ம அகண்டா 2 டீசருக்கே வருவோம். மாவீரன் சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது அகண்டா 2 டீசர்? நேற்று அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு போஸ்டருக்கு ஏதோ கோட் பண்ணி திட்டிட்டு இருந்தீங்க. அப்புறம் சொல்லி முடிங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு, சொல்றேன். ப்ரோ ஒரு விஷயம், இல்ல ப்ரோ, சூர்யா எனக்கு 45 ஷூட்டிங் ஸ்டார்ட் சர்ப்ரைஸா பண்ணிட்டாங்க. ஸோ 45 46 டீசர் பிடிச்சிருந்துச்சு. ஆனா பாருங்க, யாரும் பேசாதப்ப அமைதியா இருந்துட்டு இப்ப அவர் பேசுறப்ப பேசுற அஜித்குமார் என்ன சொல்றாருன்னு இல்ல புரியல. ப்ரோ, வெங்கி அட்லி அவங்க ஒரு தான் இது ஏற்கனவே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இமேஜ் ஒன்று போஸ்ட் ஆயிருந்துச்சு, அதை சொல்ல வந்தேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஜூனியர் என்டிஆர் படமா? வெங்கி அட்லூரி இது ப்ரோ, வெங்கி அட்லூரி சூர்யா 46 படம். வெங்கி அட்லூரி அவங்க தான் அன்னைக்கே போட்டாங்க. வெள்ளிக்கிழமை பள்ளியில இது இப்ப சாமி கும்பிடும்போது ஜூன் 9 ஷூட்டிங் ஆரம்பம்னு இல்ல, நீங்க போட்டாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஒரு போஸ்ட் வந்து போய் அது பிக் வந்துருந்துச்சு, அதை சொல்றேன். ஓகே ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்க இன்னையில இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அன்னைக்கே 9ஆம் தேதி போட்டாங்க. மாவீரன் ப்ரோ இப்ப சொல்லிருங்க. இல்ல ப்ரோ, நான் நல்லா இருக்காதுன்னு தான் நினைச்சேன். லிங்க் வந்துச்சு, பார்த்தேன், செம்மையா இருந்துச்சு டீசர். ஓகே தான். ஓகே, நேற்று மாவீரன் ப்ரோ வந்து ஒரு படம் ஒன்று டெலிகிராமில் அனுப்பிச்சிருந்தாரு பாருங்கன்னு. நமக்கு நேற்று பார்க்க முடியல, இன்னைக்கு தான் பார்க்க முடியிருக்கும். சரி, அதனால் அது வரைக்கும் சும்மா இருப்போமே அப்படின்னு சொல்லி நண்பருக்கு அது மாதிரி படம் ரொம்ப பிடிக்குங்கிறனால அனுப்பிச்சி விட்டுருந்தேன். நான் இன்னைக்கு தான் படம் பார்த்தேன். எனக்கு அந்த படத்தில் ஒன்றுமே இல்லை, இன்ட்ரெஸ்டான பெரிய விஷயமா இல்லை. இந்த படத்தை எதுக்கு மாவீரன் ப்ரோ நமக்கு அனுப்பினாருன்னு எனக்கு பல வகையான யோசனை. அதே என் நண்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், எப்படி இருந்துச்சு படம்னு. சூப்பராக இருக்குது, இதே மாதிரி படம் அனுப்ப சொல்லு அப்படின்னாரு. எனக்கா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்றது, ஏன் மாதிரி எனக்கு இந்த படத்தை அனுப்பிச்சிங்க? ஒண்ணுமே அவ்வளோ அந்த அளவுக்கு பெருசாலாம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லையே. ப்ரோ, அது வந்த வருஷத்தை பாருங்க ப்ரோ. ஆல்ஃபிரட் ஹிச்காக்னு ஒருத்தர் 50ஸ்ல அவர் படம் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். 84லயே இந்த மாதிரி பண்ணிருக்காங்கல்ல, எங்கேஜிங்கா இருந்துச்சுல. இல்ல புரியுது, அது ஓகே. பட் என்ன, அந்த காலகட்டத்துக்கு அந்த படம் ஓகே, அதெல்லாம் ஓகே. ஆனா இப்ப நம்ம பாக்குறதுக்கு ஏதாவது ஒரு இதா இருக்கணும்ல. அப்படி ஒண்ணுமே இல்லையே. நம்ம அது மாதிரி ஒரு ஏகப்பட்ட படங்கள் பார்த்துட்டோம்ல. அதனால ஒன்றும் பெருசாவோ சர்ப்ரைஸாவோ எதுவுமே இல்லையே. அதுக்காக கேட்டேன். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இஷ்டத்துல வேற ஏதாவது இருக்கானு. கியூரியஸா இருந்துச்சு. ஹீரோ எதிரையோ மாட்ட போறான், ட்ராப்னு கண்டிப்பா தெரிஞ்சிச்சு, எப்படி மாட்ட போறான்றதுதான் எனக்கு கியூரியஸா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட்லயே தெரிஞ்சிருச்சு. அதனால அதுல பெரிய இன்னும் ஒரு இது வரல. எப்படின்னா கரெக்டா அந்த இடத்துக்கு போன உடனே இது ஒரு ட்ராப்பு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சரி ரைட். அதனால சரி, அந்த அதுக்கு மேல மெர்சி ஒண்ணு இதா ஃபார் இல்ல. நன்னு ஒரு வெப் சீரிஸ் வந்திருக்கு, அதை பாத்துறீங்களா பிரகாஷ் ப்ரோ? எதுங்க? மெர்சி ஃபார் நன், கொரியன் வெப் சீரிஸ். இல்ல பார்க்கல. அதே மாதிரி இந்த ஹவு டு ட்ரெயின் நல்லா டிராகன் இருக்குன்னு ஒன்று சொன்னாங்களா? இருக்கு, அது எங்க ரிலீஸ் ஆயிடுச்சு? நம்ம ஊர்ல ரிலீஸ் ஆயிருக்கா? நிறைய பேர் போஸ்ட் போட்டிருக்காங்க. எதுங்க? எனக்கு அதுவும் புரியலையே. ஸ்பெஷல் பிரீமியர். ஓகே, ஹவு டு ட்ரெயின் டிராகன் ஒரு படம் ப்ரோ. நிறைய பேர் அதை ரிவ்யூ பயங்கரமா போட்டிருக்காங்க, அதனால தான் கேட்டேன். நேற்று நைட்டு ஸ்பெஷல் பிரீமியர் போட்டான். இந்த வாரம் எதுவும் பிரீமியர் இருக்கா சுகுமார் ப்ரோ? ஒரே படைத்தலைவன் என்னைக்கு தெரியல, இருக்கும் வியாழக்கிழமை இல்ல புதன்கிழமை இருக்கும். பார்த்துட்டு தான் கிளம்புவேன் நான் மோஸ்ட்லி பெங்களூர். பன் ஒரு படம் வருதுன்னு. அது இந்த வாரம் இல்லையா? அது அடுத்த மாசம் தானே. அடுத்த மாசமா?
ஆமா ஆமா. சரி. ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ படம்லாம் இப்படி அடி வாங்குது எல்லா படமுமே. எந்த படம் சொல்றீங்க? மோஸ்ட்லி ஒரு வருஷமாவே வந்து பெரிய ஹீரோ படமே பெருசா கலெக்ட் பண்ணலையே. அட்லீஸ்ட் பெரிய படமா தான் ஒரு 1.5 மில்லியன் இல்ல 2 மில்லியனாவது போகணும்ல. பிஎம்எஸ்ல சொல்றேன். இன்னொன்னு எனக்கு அந்த அந்த படத்துல வந்துட்டு இந்த 4 பேர் சேர்ந்து கொலை பண்றது பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த வடசென்னை கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு. ஆனா வடசென்னையில கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருப்பாங்க. அ அமீர கொலை பண்ணும்போது, கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும். ஒரு இதா இருக்கும். இதுல என்ன தள்ளி விட்டா தள்ளி விடுங்கடான்ற மாரி இருந்துச்சு. அதே மாரி தான் வடசென்னை மாரியே தான் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் வந்து இப்ப போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க திரிஷாவையும், மத்தவங்களையும். அந்த படத்துலயும் அதே தானே. கடைசில ஆண்ட்ரியா வந்து ம், சம் சமுத்திரக்கனி வச்சிருப்பாரு. அப்பல்லாம் எதுவும் பேசல. இப்ப வந்து பயங்கரமா போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஏங்க அந்த மூவில ஆண்ட்ரியாக்குன்னு ஒரு ரோல் இருக்குங்க. அவங்க அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் மொத்தமா கேங் ஒண்ணு ரெடி பண்ணி, அவங்க எல்லாமே பிளான் பண்றது கடைசியில பார்த்தீங்கன்னா, அவங்க தான் மாஸ்டர் மைண்டா இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு. என்ன இருந்தாலும், எப்படி இருந்தாலும் நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க அப்படி இல்லையே. கரெக்ட். அதுல ஒரு டயலாக்குமே இருக்குமே. என்னெல்லாம் பார்த்தா ஆ ஏங்க விஷால் ப்ரோ மைக் குடுக்க சொல்றாரு ப்ரோ. விஷால் ப்ரோவை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரே ஆளு எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற பரணியால மட்டும் முடியும். அப்படி இல்லைன்னா மாவீரனால முடியும். மாவீரன் உனக்கு தெரியுதா விஷாலு? ஆனா அந்த மாரி தோணுச்சா? வடசென்னை ஞாபகம் வந்துச்சா கொஞ்சமாவது? அட நீங்க வேற ப்ரோ. வட சென்னைக்கு ஒரு கால் தூசி கூட கம்பேர் பண்ண இல்ல மாட்டேன். அந்த அது என்ன மாதிரி படம்? இல்ல வட அந்த சென்னை சீன் ஞாபகம் வரல ப்ரோ. விவேகம் 2017 ஒரு படம், அந்த படம் தான் கரெக்டா அதே இன்டர்வல். இல்ல ப்ரோ, ஏன்னா லாஸ்ட்ல வட செகண்ட் ஹாஃப் காட்டல ப்ரோ, அதே. சென்னைனா காட்டல ப்ரோ. எப்பேற்பட்ட நான் சொல்லுவேன் வட சென்னை வந்து டயலாக்ஸ்ல இருந்து எல்லாமே அது அது ஒரு மாதிரி நான் லீனியரா இருந்தாலுமே சூப்பரா எடுத்திருப்பாங்க அந்த படத்தை. ப்ரோ சிங்கிள் ஷாட் சீனு, அது அந்த சீனு பயங்கர அப்படியே டென்ஷன் கரெக்ட். ஏறிக்கிட்டே இருக்கும். இல்ல இல்ல அதான் சொல்றேன். அதுல வந்து பண்ற பேசுற அந்த சீன்லயே அரசியல் பேசுவாங்க. ஜெயலலிதா தான்டா அப்படின்ட்டு, இல்லையா நெடுஞ்செழியன் இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு தீனா சொல்லுவாரு. அந்த சீன்லயுமே வந்துட்டு அரசியல் இருக்கும். ஆஹ் அதுக்கப்புறமா வந்துட்டு அண்ணனை இது பண்ணிட்டீங்கன்னா உங்களை இது பண்ணிடுவாங்கடா அப்படின்ட்டு அதுல நிறைய இருக்கும். அந்த அந்த அதுல வந்து அவன் குடிச்சிட்டு ஒரு மாதிரியா பண்றது. ஏன்னா அவனுக்கு தான் குடிச்சா ஒத்துக்காதுன்னு தெரியுதுல அப்படின்ட்டு அது ஒரு த்ரூ அவுட்டா அது சிங்கிள் ஷாட்ல சூப்பரா எடுத்திருப்பாங்க. இதை போயிட்டு அதோட கம்பேர் பண்ணா இல்ல கம்பேர் பண்ணல. அந்த அதே மாரி சிச்சுவேஷன் சொல்றேன். இல்ல ப்ரோ. அது வேற ப்ரோ. அதோட அதுக்கான பாயும் ரீசனே வேற ப்ரோ. பாயும் புலி டெம்ப்ளேட் தான் ப்ரோ. இதுவும் ஒரே தான் ஏங்க சூரிஸ் ப்ரோ அதுல அதுலயாச்சும் ஏன் அந்த கொல்றாங்க, மாதிரி. எதுக்கு கொல்றாங்கன்னு ஒரு காரணம் இருக்குங்க. அதுக்கப்புறமும் காரணமா அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு காமிச்சிருப்பாங்க. இதுல ஒண்ணுமே இல்லையே. ஏன்னா அதுல வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்துட்டு இது பண்ணக்கூடாது, நீங்க ஊக்கடிக்க கடலுக்கு போக கூடாதுன்னு சொன்னதுனால அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு பசங்களை அவங்க எல்லாரும் முன்னாடியும் வந்து அவங்க போயிடுவாங்க. போயிட்டு வந்த அப்புறம் எல்லாரும் முன்னாடி அடிப்பாரு. அடிச்சிட்ட அப்புறம் நம்மள வளர விட மாட்டுறாரு, தொழில் பண்ண விட மாட்டுறாருன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட்ல தான் வந்து அவங்க பண்ணுவாங்க. அதுலயுமே வந்துட்டு சமுத்திரக்கனிக்கு ஒரு உடன்பாடு இருக்காது. கிஷோர் மட்டும் தான் ஸ்ட்ராங்கா பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதான் அந்த கத்தி கீழே விழுந்தானே அவர் பாத்துருவாரு. பாத்துட்டு என்னடா என்னையவே போட வந்தீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாரு. இருக்கு ப்ரோ. அந்த படம் வேற மாதிரி. அது ஒரு ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் தான் அதுல வந்து நீங்க வந்து சொல்ற மாதிரி சேர்ந்து வந்து 4 பேர் சேர்ந்து கொலை பண்றான்னு அந்த ஒரு ஒரு இது மட்டும் தான் எடுத்துக்கலாம். மற்றபடி கொலை பண்ற சீன் இங்க எப்படி இருக்கு அங்க எப்படி இருக்கு?
அது நியானால ஒருத்தர் பேசினாரு, அவரை போட்டு அடிச்சுக்கிறாங்க. நிறைய பேர் பேசவே இல்லை. அந்த 45 மினிட்ஸ்ல வந்து சும்மா போய் உட்காந்து இருந்த மாதிரி இருந்துச்சு நிறைய பேர். மைக் கிடையாது, அது பேசுனாங்க ப்ரோ, அது எடிட் பண்ணிட்டாங்களாம். ஆக்சுவலா 3 மணி நேரம் ஷூட் நடந்திருக்கு. நைட்டு 2 மணி வரையும் ஷூட் இருக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலா வந்துட்டு நியானால EVP-ல வந்து நடந்தது அது. இப்போ ரீசெண்டா இதுக்கு அது நிறைய பேர் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நிறைய பேர் போனாங்க. அவங்களுக்குலாம் மைக் கிடைச்சிச்சு, பேசுனாங்க. பட் ஆனால் வந்து அதை வந்து படத்தை இதுல சாரி அந்த ஷோல வைக்கல. சேகர் ட்வீட்ஸ்லாம் பேசுவார்னு நினைச்சேன், ராஜ்சேகர். இல்ல அவர் தான் பேசியிருக்காரு, அவரும் பேசியிருக்காரு. அது வந்து அவங்க எதை வந்து போட்டா கான்ட்ரவர்சியா இருக்கும், எதை வந்து போட்டா வந்து ரொம்ப இதுவாகும், ரீச் ஆகும்ன்ட்டு பார்த்து கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி போட்டிருக்காங்க. அவர் விடாமுயற்சி வந்தப்ப கலெக்ஷன் எல்லாம் போட்டு அடிச்சாரு. ஒரு பெரிய ஹீரோ படம் இப்படிதான் ஓடுதுக்கு, இவ்வளவு கேவலமா போயிருக்குன்னாரு. இப்ப தக் லைஃபுக்கு ஒண்ணுமே போடல அவர் கலெக்ஷனை பத்தி. அவரோட ஃபேவரட் ஹீரோனாலும் அமைதியாயிட்டாரு. யார் அமைதியாயிட்டா? ராஜ்சேகர்னு ஒருத்தர், சேகர் ட்வீட்ஸ்ன்னு சொல்லிட்டு விடாமுயற்சியை விட்டு கிளின்னு கிழிச்சாரு. என்ன ஒரு பெரிய ஹீரோ படம் இப்படி ஓடி இருக்கா இவன்னு சொல்லிட்டு. தக் லைஃபை பத்தி எதுவுமே போடல அவரு. ஹலோ ப்ரோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஒரு டவுட்டு ஜென்ரலாக கேட்குறேன். இப்போ தமிழ்ல உள்ள பெரிய ஹீரோஸாக இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும், இப்போ தெலுங்கு பக்கம் போகிறாங்க. டேரக்டர்ஸாக இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸ் ஐடியா இருக்கட்டும். இப்போ இது சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ அடுத்த ஜென்ரேஷன்லேருந்து தெலுங்கு பக்கமாக போகிற மாதிரி எல்லா பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே. இப்போ டீப் ஆயிட்டாரு. அதான் கேட்குறேன். இல்லைங்க, தனுஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹிந்தி படங்கள், தெலுங்கு படம் அப்பப்ப பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவ்வளவுதான். இது வந்து ஒரு பேன் இந்தியா ஸ்டாரா இருக்கிறதுக்காக, ஒரு நல்ல குவாலிட்டிக்காக தான் பாக்குறாங்க. அவங்க அங்கேயே போய் செட்டில் ஆக போறது கிடையாது, அங்கேயே போக முடியாது. அங்க உள்ள ஹீரோக்கள் அப்படி விடவும் மாட்டாங்க. இப்ப 80s 90sலாம் 80s பீரியட்லாம் பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் வந்து ஹிந்தியில வந்து அங்க உள்ள டாப் நடிகர்களுக்கே ரொம்ப டப்பு கொடுத்தாரு. அதனால அவங்க நடிக்க விடாமே பண்ணியே அவர் இங்க அனுப்பிச்சு விட்டாங்க ரிட்டர்னு. ஓகேங்களா, அதெல்லாம் வந்து பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அவர் வந்து இந்தி நடிகர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப டப்பு கொடுத்தாரு கமல். பல படங்கள் அவர் படங்கள் வந்து ரொம்ப நாள் பயங்கரமா ஒண்ணுச்சு, வெளியிலாம் கொண்டாடுச்சு. அதனால அது மாதிரி ரொம்ப ரேரா தான் போய் நடிக்க தான் முடியுமே தவிர அங்கேயே போய் செட்டில் ஆக விட மாட்டாங்க. செட்டில் ஆகவும் முடியாது, அது எந்த ஒரு இதுலயுமே பண்ண முடியாது. அங்கங்க அப்பப்போ படம் நடிக்கலாம், அவ்வளவுதான். இப்ப அதே மாதிரி தனுஷ் போயிருக்கிறாரு. ஆனா டேரக்டர்கள் போறாங்களா, அவங்க அப்படியே போய் செட்டில் ஆயிடுவாங்க. இப்ப வந்து அட்லி வந்து முன்னாடி ஹிந்தி படம் ஜவான் போனாரு, இப்ப தெலுங்கு படம் அல்லு அர்ஜுன் படம் போயிட்டாரு. அது மாதிரி இப்ப லோகேஷ் கனகராஜ் அடுத்து அமீர் கான் படம் பண்றாரு. அடுத்து அதை வச்சு அது முடிஞ்சோடனே ஜூனியர் என்டிஆர் படம் ஒன்று பண்றாரு. பிரபாஸ் படம் ஒன்று பேச்சுவார்த்தையில இருக்கு. அதே மாதிரி இப்ப ஜூனியர் என்டிஆர் அடுத்து வந்து நெல்சன் கூட தான் படம் பண்றாரு, நம்ம டாக்டர் நெல்சன் கூட. இப்ப அவர் அங்க போயிருவாரு நெல்சன். இது மாதிரி டேரக்டர்ஸ் போனாங்கன்னா அப்படியே அங்க போய் செட்டில் ஆயிருவாங்க. நடிகர்களுக்கு வேற என்ன, அவங்க இங்க வந்துதான் ஆகணும். இல்ல ப்ரோ, இப்போ சூர்யாவா இருக்கட்டும், இப்போ டிஆ இருக்கட்டும், இப்போ அடுத்து ரஜினியே வந்து தெலுங்கு டாக்டர் தான் பண்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அதான் கேக்குறேன். இப்போ ப்ரோ பேசுற ஒரு ராக் ப்ரோ நீங்களா? இல்ல ஆக்சுவலா அது பெரிய இண்டஸ்ட்ரி இல்லைங்க. உங்களுக்கு தெலுங்கு வந்து பெரிய இண்டஸ்ட்ரி, அதை விட ஹிந்தி பெருசு. ஸோ இப்போ வந்துட்டு தமிழை மாத்திரமே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாதுல்ல. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வந்து தமிழில் இப்போ வந்து ஓடுறதும் கம்மியாயிடுச்சு. சின்ன படங்கள் தான் நல்லா ஓடிட்டு இருக்கு. அந்த சேலரியை வந்து மற்ற இது கவர் பண்ணாதான் உங்களுக்கு கொடுக்க முடியும். அதனால தான் அந்த பக்கம் போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல நான் மாவிதா, உனக்கு விஷால் தெரியுதா? ஏன் கேக்குறேன்னா, இப்போ இல்ல ப்ரோ, விஷால் ப்ரோ ஐடி காட்டல எனக்கு கீழே. கமல் ப்ரோ உங்களுக்கு காட்டுதா? இல்லையே, காட்டலையே, அவர் ஐடி காட்டல. பேக்கப் ஐடியாச்சும் வரணும் அவரு. அப்ப கைதி 2 இல்லையாங்க? அடுத்து அமீர் கான் படம் தானா? இல்ல கைதி 2 முடிச்சுட்டு தான் போறாங்கன்னு சொல்றாங்க. பிரகாஷ் ப்ரோ அப்படிதானே? இல்ல, கைதி 2 முடிச்சுட்டு தான் போறாரு. கைதி 2 முடிச்சுட்டு தான் போறாரு. நடுவில் வேற என்னமோ சொல்ல வந்தேன் நான், எதுக்காக கேட்டீங்கல்ல. இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எல்லா டேரக்டர்ஸும் தெலுங்கு பக்கம் ஹிந்தி பக்கம் அதுதாங்க, போறாங்க. ஒண்ணும் இல்ல. இப்ப ஹீரோக்கள் சொன்னீங்கல்ல, இப்ப விஜய் வந்து வாரிசுன்னு ஒரு படம் பண்ணாரு தில்ராஜுக்கு. அஜித் வந்து மைத்ரி மீமேக்கர்ஸ்னு ஒரு படம் பண்ணாரு. அது மாதிரி ஒவ்வொரு படம் ரெண்டு படம் தான் வெளியே போய் பண்ண முடியும். அது தெலுங்கு படம் கணக்கு. இவங்கலாம் வந்து தெலுங்கு, இவங்க பெரிய ஹீரோக்கள் என்ன பண்றாங்கன்னா தெலுங்கு ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்து தமிழ் படம் தான் பண்றாங்க. அடுத்த லெவல்ல உள்ள ஹீரோக்கள் தெலுங்கு தமிழா மாத்துறாங்க, அவ்வளவுதான்.
தெலுங்கு தமிழா மாத்துறாங்க. இப்ப இவர் தனுஷ் பண்ணாரு வந்து அவர் விவரமா தெலுங்கு படமா தெலுங்கு டேரக்டரே பண்ணிட்டாரு. அது விஜய் வந்து தெலுங்கு டேரக்டர் தான் பண்ணாரு. ஆனா அது முழுக்க தமிழ் படமா எடுத்து அதுக்கப்புறம் தெலுங்கு டப் பண்ற மாதிரி பண்ணாங்க. ஆனா இப்ப விஜய் இவர் தனுஷ் என்ன பண்றாரு, தெலுங்கு தமிழா எடுத்திருக்காரு. அது தெலுங்கு படமா சேகர் கமலா, நாகார்ஜுனா இது மாதிரி வச்சு தெலுங்கு தமிழா எடுத்திருக்காரு. இது மாதிரி பண்றப்ப அவங்களுக்கு தெலுங்குல மார்க்கெட் எக்ஸ்பெண்ட் ஆகும். ஆனா தெலுங்குலயே போய் செட்டில் ஆகலாம் முடியாது. தெலுங்குல மார்க்கெட் பயங்கரமா பூம் ஆகும். அவங்களுக்கு அதனால அடுத்தடுத்த படங்கள் அவங்க பேன் இந்தியா படமா ரிலீஸ் பண்ண முடியும். இல்ல இப்ப பிரகாஷ் ப்ரோ, இப்ப ரெகுலர் செட்டில் ஆகுன்னு சொல்லல. இப்ப அந்த மாஸ் டேரக்டர்ஸ்லாம் இப்ப தமிழ்ல கம்மியாயிட்டாங்களா? எனக்கு அதான் டவுட். கம்மியாயிட்டாங்க. அதான் உண்மைதான். இப்போ நமக்கு அது ஒரு 80s பீரியட்ல நிறைய பேர் இருந்தாங்க. 80s 90sலாம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கே ஸ்ரீகுமார், சங்கர், அப்புறம் இந்த அதுக்கு முன்னாடி வந்து ஆர்வி உதயகுமார், அப்புறம் ஏகப்பட்ட இயக்குனர் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் 5 பேர் பெய்வாசு 10 பேர்லாச்சும் இருப்பாங்க. இப்போ இதான் 2 பேர் 3 பேர் விட்டா யாரு தான் இருக்காங்க? வேற யாருமே இல்லை. ரொம்ப டாப் டயர் 1 அப்படின்னு கணக்கு பண்ணீங்கன்னா என் 3 பேர் 2 பேர் தான். லோகேஷ் கனாஜி, அட்லி போய் பல வருஷம் ஆயிடுச்சு. லோகேஷ் கனாஜி மட்டும் தான் இப்போதைக்கு இங்க இருக்கிற அப்படி கணக்குல பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லையே. அதுக்கு தான் சொல்றேன். இப்ப எல்லாருமே அங்க போற காரணமும் அதான். இப்ப டாப் ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த 3 பேர் தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. இப்ப அந்த 3 பேரும் போயாச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியல. டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி நல்ல நல்ல சின்ன சின்ன படங்கள் நிறைய வரும். அவ்வளவுதான். இப்ப அனந்தக்கா நம்மளும் மலையாள சினிமாவா மாறிடலாம். இப்ப அனந்தக்காடுங்கிற படம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மலையாள டீம்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதே போல மலையாள ரைட்டரு, மலையாள டைரக்டர், தமிழ்ல ரென் பேபி ரென்னு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு ஆர்ஜே பாலாஜி வச்சு. ரைட்டர் மலையாளம். அதுமாக டீம் வந்து டோட்டல் டீமும் மலையாள டீமுங்கிறனால அப்படியே உங்களுக்கு வந்து மலையாளம் பிளஸ் தமிழ் எடுக்கிறாங்க. அவர் வந்து நம்ம லூசிஃபர் ரைட்டர் தானே ப்ரோ? லூசிஃபர் படத்தோட ரைட்டர் தான் முரளி கோபி. அவர்தான் முரளி கோபி. ஆமா அவர்தான் ப்ரோ. இப்போ இந்த சூர்யா வெங்கி படமும் பைலிங்குவலா இல்ல ஒன்லி தெலுங்கு, ஒன்லி தமிழா? வாரிஸ் மைதானம் இல்ல பைலிங்குவலா தான் இருக்கும். ஷூட்டே ஹைதராபாத்லங்கும் போது எப்படிங்க? அது எல்லாரும் அங்கதான் ப்ரோ பண்றாங்க. ராமோஜி இல்ல ஸ்டுடியோவை தாண்டி அவங்க பண்ற மாதிரி தோணுது. இப்ப இந்த படமே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த அனந்தக்காடு அது பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே மலையாளத்துல தான் இருந்துச்சு. ஆமா ஆமா. ஸோ அதுவும் பைலிங்குவல் மாதிரி தான் நினைக்கிறேன். பட் அது அதுல ஆர்யா தமிழ் பரவாயில்ல. எல்லாருமே அவரை சுத்தி எல்லாருமே மலையாளம் தான் இருக்காங்க. ஆமா ரொம்ப நாள் கழிச்சு வந்து தமிழ் மூவில வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி ஒரு ஸ்டோரி ரைட்டர்கிட்ட இருந்து வாங்கி படம் பண்றாங்கங்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ, ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க கோலிவுட்? ஏங்க இதுவே ஒரு சூதாட்டம். இன்னைக்கு என்ன நிலைமைன்னு நமக்கு தெரியாது. ஃபியூச்சரை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம்? ஒண்ணுமே இல்லை. சின்ன சின்ன படம் எனக்கு தெரிஞ்சு லப்பர் பந்து, டூரிஸ்ட் ஃபேமிலியான படம் நல்லா வந்தா ஓடும். அது மாதிரி வந்தாலே போதுங்கிற எனக்குலாம். போன வருஷம் நேரம் இந்தியன் 2 வந்துச்சு. அதுக்கப்புறம் 2 வாரத்துல ராயன் வரலையா? குபேரா மேல நம்பிக்கை வைப்போம். அவ்வளவுதான். அதுக்கு மேல என்னன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு அது இது அப்படி இப்படின்னு வேணும்னா நமக்கு அடுத்தடுத்து நமக்கு ரஜினிக்கே பாத்தீங்கன்னா அடுத்த 2 படங்கள் இருக்கு. அப்புறம் அவர் என்ன கூலி, ஜெயிலர் 2 2 படம் பயங்கரமான படம் இருக்கு. அதுக்கு மேல கமல் திரும்ப அன்பரிவு டைரக்ஷன், அப்புறமேட்டு அவர் இன்னொரு பெரிய படம் சொல்றாரு. அப்புறம் அப்படி லைனா வந்துட்டு இருக்கும். விஜய்க்கு ஜனநாயகன் வருது, சூர்யாவுக்கு வந்து சூர்யா 45 அந்த நீங்க கேட்குற லிஸ்ட்டும் ஃபுல்ஃபில் ஆயிருங்க. அதெல்லாம் இந்த வெற்றிடம்ங்கிறது தமிழ்நாட்டில் டைரக்டர்ஸ் போயிடுறாங்களா ப்ரோ? அதான் கஷ்டமா இருக்கு. எப்பவுமே சொல்றேன், ஒருத்தர் போனா அந்த இடத்துக்கு அடுத்த ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். இவரு போனா அடுத்து இன்னொருத்தர் வர போறாரு. இப்ப அட்லி இருக்கும்போது அட்லி பயங்கரமா பிரமாண்டமா எடுக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அட்லி அடுத்த ஹிந்திக்கு போனாரு, தெலுங்கு போயிட்டாரு. ஆனா அட்லி அடுத்த தாண்டி லோகேஷ் கனாஜி வந்தாச்சு இல்ல. அப்ப லோகேஷ் கனாஜி போனதுக்கப்புறம் அதே மாதிரி இன்னொரு டேரக்டர் வருவாரு. இப்ப நீங்க இவரு பேர் என்னன்னா தேசிங் பெரியசாமி படம் வந்து தேசிங் பெரியசாமி பெரிய ஆளா இருப்பாரு. அவரு நேரம் ஒவ்வொரு படமும் டிலே தமிழரசன், பட்டமுத்து நிறைய பேர் இருக்காங்க. இல்ல நான் சொல்றது மிக பிரம்மாண்டமான முறையில படம் எடுக்கக்கூடிய ஆட்கள் அப்படி சொல்றேன். மிக பிரம்மாண்டமான முறையிலன்னா இப்ப அஸ்வத் இவர் பேர் என்ன தேசிங் பெரியசாமில அந்த படம் வந்து முன்கூட்டியே ஆரம்பிச்சுதான் வேற லெவல் படம். ஆனா கதை சொல்லும் போதே கலைப்புலிதானம் வந்து அவர் எல்லாத்துக்கும் ஆகாவோகன்னு சொல்லுவார், இல்லைன்னு சொல்லல. ஆனா கலைப்புலிதானம் வந்து 3-4 ஹீரோக்கள்கிட்ட அந்த கதையை அமுச்சு விட்டது இருக்குல்ல, அது அதே மாதிரி கதை கேட்ட ஹீரோக்களுக்குமே படம் பண்ண விருப்பம். ஆனா அதுல பல கதையை தாண்டி சில பல இஷ்யூஸ் இருந்துச்சு. கதையை ரொம்ப ஆனா கதையை விட்டுறக்கூடாதுங்கிற ஆர்வமும் இருந்துச்சு. அதனால
அவர்லாம் படம் பண்ணியிருந்தாருன்னா பயங்கரமா இருந்தாலும் அவர் தான் டிலே ஆகிட்டே இருக்கு அவருக்கு நேரம். அவர் ஏதாவது சின்ன படம் பண்ணலாம்ல ப்ரோ ப்ரோ கொஞ்ச நாள். மடோன் அஸ்வின் இவங்க லெவலில் தொழுவாருன்னு தோணுது. கண்டிப்பா அவரும் வருவாரு. எனக்கு தெரிஞ்சு அவரும் நல்ல படம். கண்டிப்பா அவரும் அப்புறம் வருவார். அது ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா சியானது? இல்ல ஏதாவது இல்லைங்க இல்லைங்க ப்ராப்ளமா? இல்லைங்க இல்லைங்க அது என்ன அது ஷூட்டிங் தள்ளி போயிடுது. அது ஏப்ரல் மே மார்ச் அப்படியே போய் இப்போ ஜூன் வந்துருச்சு. ஜூன் முடிய போகுது. போட்டோம் ரெடி ஆகிட்டு எல்லாமே ரெடி ஆகிட்டு போட்டோம். சும்மா போயிட்டு ஏதோ ஒன்று எடுக்கிறதுக்கு பொறுமையாக போட்டோம். எங்க மாவீரன் வந்து எவ்வளோங்க 2 வருஷம் ஆக போகுதுங்க. ஆமா கான்ஃபிடன்ட் 2023 ஜூலைல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சசிகெல்லாம் மொத்தமே 6-7 படம் தான் பண்ணியிருக்காப்புல. ஏங்க அவர் அப்படிதாங்க பண்ணுவாரு. அது நான் அதுதான் சொல்றேன். ஸ்கிரிப்ட் ரெடி ஏங்க ஆகிட்டு ஓரளவுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணாங்கன்னா டக்குன்னு பண்ணலாம்னு சொல்றேன். லாஸ்ட் இப்ப தேசிங்க பெரியசாமிதே வந்து இப்ப அந்த ஒரு ப்ராஜெக்டே இல்லாம வேற ஏதாவது ப்ராஜெக்ட் ஆமா ரெடி ப்ரோ, அவர் பண்ணி அவர் இது ஏதாச்சும் சின்ன பண்ணலாம். படமாச்சும் இப்போ பண்ணலாம். கண்ணும் கருத்து மாதிரி. லாக்டவுன் அப்போ வந்ததுங்க கரெக்டா. லாக்டவுன் அப்போ வந்து 2020 ஆமா வந்தது. 2020 பிப்ரவரி 29. பிப்ரவரியில வந்துச்சு கரெக்டா. செம படம் கண்ணன் அந்த கண்ணன் படம். குடைத்தல். இப்ப பாருங்க அந்த டேரக்டர் என்ன தெரியல. அதே மாதிரி அடங்குமுறை டேரக்டர் அதே மாதிரி தான். அருண்ராஜா காமராஜாவும் நடுவுல கார்த்தி கூட பண்ற மாதிரி தான். நிறைய டேரக்டர்ஸ் ஒரு நல்ல படம் கொடுத்துமே இப்ப எங்க இருக்கா என்ன இவரு பண்றாங்கன்னே ப்ரோ தெரியல. டான், அவரும் ஆளையே காணும். டான் சிபி டேரக்டரும் சக்கரவர்த்தி அவரே ஆளையே காணும். குட் நைட் டேரக்டர் கூட சிவகார்த்திகேயன் பண்ற மாதிரின்னு சொன்னாங்க. இப்ப அதுவும் டிராப் ஆகி ஒரு அடுத்த ப்ராஜெக்ட் வந்து விபி கூட தான் பண்றாங்க. அந்த ப்ராஜெக்ட் தள்ளி போகுதுங்கிறாங்க. சிவப்பு மஞ்சள் பச்சை தானே கடைசி சசிக்கு. ஆமா, அதுக்கப்புறம் ஒரு லவ் ஆமா படம் ப்ரோ. எடுத்தாரு, ஆமா ப்ரோ. அது ரிலீஸ் ஆகல போல, ஏதோ பிரச்சனை போல. ஹரிஷ் கல்யாணம் வெந்து தண்ணி கடிக்கிற வேணும். அந்த படம் ரிலீஸ் ஆகல. பாட்டுலாம் வந்துச்சு, படம் ரிலீஸ் ஆகல. எது டீசலா ப்ரோ? ஆஹா, நிறம் மாறும் உலகு ஏதோ ஏதோ இந்த மாதிரி தான் வரும். 100 கோடி வானவில். 100 கோடி 100 வானவில். கோடி 100 கோடி வானவில். அதேதான் வானவில். அதேதான். ஓகே. டான்ஸ் எல்லாம் யாரெல்லாம் பார்த்தீங்க? எடிட்டிங்கே கொஞ்சம் ரீஷஃபிள் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்துட்டேன் ப்ரோ. இவங்க சொன்ன அளவுக்கு ஒன்றும் மொக்க இல்லை ப்ரோ. ஓகே ஓகே, பார்க்கலாம். அந்த அந்த ரேஞ்சு தான். எனக்கு தெரில, தேட்டரில் பார்க்கல, இதில் தான் பார்த்தேன். ஓகே பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நானும் பார்த்தேன். கொஞ்சம் கொஞ்சம் நானும் ஓட்டி விட்டு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். அந்த மலையாள ஆக்டர் ஷேன் நிகாம் இருக்கார்ல, அவருடைய படத்தோட டைட்டில் ரைட்டு வரும்னு சொல்லியிருந்தாங்க 9 மணிக்கு. இப்போ வந்திருக்கு. படத்தோடைய பேர் வந்து பல்டி. அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ஒன்று விட்டுருக்குறாங்க, போஸ்டர் ஒன்று விட்டுருக்குறாங்க. அது தமிழ் படமா மலையாள படமா பிரகாஷ் ப்ரோ? தமிழ் மலையாளம் 2 லாங்குவேஜ்லேயும் எடுக்கிறாங்க. சாந்தனு பாகிரேசன் நடிக்கிறார் படத்துல. இந்த கொஞ்ச நாளா நம்ம இர்ஃபான் இருக்கார்ல, அவரை வச்சு நிறைய மீம் டெம்ப்ளேட்டா வந்துட்டே இருந்துச்சு. அவர் மூஞ்சி எல்லாத்தோடையும் ஏஐ பண்ணி மாற்றி விட்டு நல்லா ஃபுல்லாக அம்பழுத்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளா. இன்னைக்கு அதையே ஒரு கண்டென்ட்டா எடுத்து போட்டு விட்டாரு, ஃபுல்லா அதுக்கு ரியாக்ட் இல்லை, பண்ற மாதிரி. நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார், கண்டிப்பாக இதையும் அவன் வீசா மாற்றிவாங்க பாருங்க, அவர் போட்டு அதை நான் ரியாக்ட் பண்ணுறேன் இல்லை ரேட்டிங் பண்ணுறேன்னு சொல்லி மாற்றி அதே ஒரு வீசா ஆக்கிடுவார் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நடந்துச்சு அது. இன்னைக்கு போட்டாரு அதையும். பிரகாஷ் ப்ரோ, நீங்க இதுக்கு முன்னாடி அவர் அட்டாக் பண்ணி பார்த்துருக்கு, நீங்க கொட்டி தீர்த்துருக்கு ப்ரோ. என்ன காரணம்? இன்னைக்கு இந்த இந்த மீம் செக்ஷன்ல இன்னைக்கு ஃபுல்லா ஏடி டிஎம்கே வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஃபுல் மீம்ஸ். அதையும் அவர் ரியாக்ட் பண்ணி சிரிச்சுட்டு தான் இருந்தாரு. அப்படிலாம் இல்லைங்க நீங்க சொல்ற மாதிரி அப்படின்னா ஃபுல்லா சிரிச்சுட்டே தான் இருந்தாரு. டிடிஎஃப் அவரே வச்சு ஒரு மீம் போட்டிருந்தாங்க, அதுக்கும் அவர் அப்படிதான் சொன்னாரு, நீ மாட்டிக்கிற என்ன மட்டும் நான் மட்டும் தப்பிச்சிடுறேனே அப்படின்னு. அதெல்லாம் அவர் எடுத்து சிரிச்சுட்டு தான் இருந்தாரு. அது ப்ரோ சீரியஸா அவர் எடுத்துக்கலாம். சிரிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருந்தாரு ப்ரோ. அவர் பேச பார்த்தாலே தெரியுது. அவருக்கு காசு வந்துடும் அவ்வளவுதான். அவர் இந்த வீடியோக்காக சிரிக்கிற மாதிரி மூஞ்சில ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்குறாரு, அவ்வளவுதான். அவர் கடுப்பா தான் இருக்காரு.
அவருக்கு என்ன ப்ரோ கவர்னரே கூப்பிட்டு விருந்து போடுறாரு, அப்புறம் என்ன? யாரு ப்ரோ இருப்பானா? ஆம் ப்ரோ, கல்யாணம் உடனே கவர்னர் தான் கூப்பிட்டு விருந்து போட்டாரு. ஆமா ஆமா. அது இன்னைக்கு எல்லாரும் மௌனம் வருதாமா? இல்ல, விஜய் டிவில ஒரு மீம் ஒன்று வரும்ல, இந்த சூப்பர் சிங்கர் இல்லையா, எந்த ராகம் பாடினாலும் முந்தன் மனம் இறங்கவில்லையா என்னமோ வருங்க. அது மாதிரி எந்த கண்டென்ட் வந்தாலும் இன்னைக்கு பேசுறதுக்கு டாபிக் இல்லாம எல்லாம் அமைதியா இருக்கீங்க. என்னன்னு தெரியல, ரொம்ப ரொம்ப அமைதி. நீங்களே பேசுங்க, ஏதாச்சும் டாபிக் சொல்லுங்க. சரி, நாளைக்கு தலைவன் பிறந்த நாள், என்ன ஸ்பெஷல்? பேஸ்ல ஏதாவது ஸ்பெஷலா வைங்க. பேஸ்க்கு ஒரு பாம் வைங்க. பாலையாவா? நான் கூட யோசிக்கிறேன், யாரா தமிழ்ல என்னடா ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா. நாளைக்கு ஜெய்பாலையா பிறந்த நாள்ல. நிறையாக நீங்க வேற, நீங்க தான் பிரகாஷ் ப்ரோ, பேசினா உண்டு. நாளைக்கு பர்த்டே ஏன் ப்ரோ இன்னைக்கு டீசர் விட்டாங்க? நாளைக்கே விட்டுருக்கலாமே. நாளைக்கு 2-3 படம் அனௌன்ஸ்மெண்ட் வருங்க. நாளைக்கு அவர் அந்த ஹிஸ்டாரிக்கல் மூவி விஜயசுமா ரெட்டி டைரக்டர் கோபிச்சந்த் மல்லேனி அந்த படத்தோட அப்டேட் வருது ப்ரோ. அதனால ஏன் ப்ரோ, அதுக்கும் தமன் தானே எப்படி இருந்தாலும். இங்க ஒரு தட்டு தட்டிட்டு அடுத்த தட்டு அங்க வச்சிருப்பான். கண்டிப்பா கண்டிப்பா. ப்ரோ இது எப்படி ப்ரோ, ரஜினிக்கு அனிருத் மாதிரி அங்க அவருக்கு தமனா ப்ரோ? எல்லாத்துக்குமே தெரியல, ஆனா தமன் செட் தான் ஆகிடுச்சு, பயங்கரமா செட் ஆகிடுச்சு. அங்க, எல்லாத்துக்குமே ஆனா தமன் தான். நிறைய பேர் வண்டி தமனாலதான் ஓடிட்டு இருக்கு. அதான் ப்ரோ, வெறித்தனமா போடுறான் ப்ரோ. இல்ல ப்ரோ, அவர் முன்னாடி வந்து மற்ற டேரக்டர்ஸ் கூட பண்ணிட்டு இருந்தாரு, டிஎஸ்பி கூட அப்புறம் நல்லா பண்ணியிருந்தாரு. பட் அந்த அகண்டால இருந்து தமன் வந்து பயங்கரமா பண்ணங்காட்டி தொடர்ந்து 4 படம் 4மே அவர் பண்ணது பயங்கரமா இதாயிடுச்சு. அந்த டக்கு மகராஜ் வந்து ரொம்ப இதாயிடுச்சு. அதான் அது பீக் ஆயிருச்சு ப்ரோ. இன்ஸ்டா எடிட்டா இருக்கட்டும், தமிழ்ல பண்ணலாம் ப்ரோ. பெரிய பிக் ஹீரோஸ்லாம் சான்ஸ் தர மாட்டேங்காங்க. இங்க யூபிஎஸ்ஸே பண்ண மாட்டேங்காங்க. காஞ்சனா அவர் தானே, இல்ல சரத்குமாரோட காஞ்சனா? ஆமா ஆமா, ப்ரோ, அவர்தான் எல்லா அவர்தான் பாட்டுமே ப்ரோ. நல்லா இருக்கும். 3 எல்லா பார்ட்டுக்குமே பாட்டுமே அவர் அது தான் அவர் நினைக்கிறேன். தான், ஒஸ்தியா அவர் தான், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒஸ்தியா 3 பார்ட்டுக்குமே அவர் தான், தமன் தான். காஞ்சனா 1, 2, 3 மூணுத்துக்குமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் தமன் தான். டிஎஸ்பிக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, அவர் கொடுக்கலாம். இல்ல அந்த 1ல சாங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். காஞ்சனா இல்ல 1. 2லயும் வேற வேற ஆளுங்க. 2ல வந்து இந்த தரண்குமாரோ யாரோ ஒருத்தர் போட்டிருப்பாரு. பேக்ரவுண்ட் 3ல ஸ்கோர் வந்து ப்ரோ. மசாலா மிக்ஸ். அப்படியா? மசாலா மிக்ஸ்னு ஒரு டீம் ஒன்று இருப்பாங்கல்ல, அவங்க தான் வந்து இந்த 3க்கு போட்டாங்க. டிஎஸ்பி அங்க பீக்ல தான் ப்ரோ இருந்தாரு. அந்த டைம்ல இங்க யூஸ் பண்ணாங்க. இப்ப அவரு அதிகமா புக் பண்றது இல்ல. தமன் இப்ப எனக்கு தெரிஞ்சு தெலுங்குல பயங்கரமா புக் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. தமன் தான் பாலிவுட்டுக்கே போயிட்டாரு, பேபி ஜான். ப்ரோ அங்கேயே மிரட்டி விட்டுருப்பாரு ப்ரோ பேபி ஜான். டைட்டில் ட்ராக் சூப்பரா இருக்கும். அப்படியே அதான் ஜவானோட அந்த டைட்டில் ட்ராக் மாதிரியே இருக்கும். ஆனா செம்மையா போட்டிருப்பாரு அதுவும். இல்ல ப்ரோ, அவர் ஐடி காட்டவே இல்லை எனக்கு. அவர் வேற டிஎன்ல கேட்டே இருக்காரு. விஷால் ப்ரோ, குரோம் வழியா வாங்க. அவர் ஏதோ நல்ல 4 பாயிண்டோட வந்திருப்பாரு போல. இன்னைக்குன்னு பார்த்து ஸ்பீக்கர் கிடைக்கும். குமார் ப்ரோ, நீங்க தான் ஃபில்அப் பண்றது. ப்ரோ அந்த திரும்ப சாங் தலையத்தை போட்டு வந்துச்சுல, அடிப்பாரு. எல்லாரும் கேட்டீங்களா? தலைவன் தலைவி படத்துல இருந்து. எந்த படம் ப்ரோ? தலைவன் தலைவி விஜய் சேதுபதி நித்யா மேனன் படத்துல இருந்து இன்னைக்கு சிங்கிள் வந்துச்சுல்ல. அப்படியா? அப்படி வந்ததே நீங்க சொல்லிதான் தெரியுது, அந்த அளவுக்கு இருக்கு. சரி, நீங்களே சொல்லுங்க. நான் கேட்ட ப்ரோ நல்லா தான் இருந்துச்சு. ஓகே தான். இமான் ஒரு சைடுல கனிமா மாதிரி இருந்துச்சு, பட் நல்லா தான் நல்லா இருந்துச்சு. சந்தோஷம் நாராயணன் பிரகாஷ் ப்ரோ, நீங்க உங்களுக்கு கேட்க பிடிச்சிரும். நல்லா இருக்கு ப்ரோ. ரைட்டு, கேட்டு வரேன். நாளைக்கு தான் கேட்க முடியும், நாளைக்கு கேட்கணும்.
அது வந்து பாண்டியராஜோட யூஸ்வல் ஸ்டோரி அந்த மாதிரி தானே, ஃபேமிலி கதை தானே, இல்லை ஆக்ஷன் படமா பிரகாஷ் ப்ரோ? வந்த ப்ரோமோ ஆக்ஷன் படம்லாம் அப்படிலாம் இல்லைங்க. இல்லையா? கடைசியில போலீஸுமே காமிச்சிருந்தாங்க. ஏங்க, விஜய் சேதுபதி போலீஸ்னா என் நினப்பு போல அங்கதாங்க போகுது. கம்முன்னு இருங்க. அப்ப வேற என்ன இப்ப படம்? வேற. என்ன பாண்டியராஜ்ல படம்? டிஎஸ்பி. ஆனா அப்பயே சேதுபதி ஞாபகம் வர மாட்டேங்குது. அது சேதுபதி அதான் ஞாபகம் வர சேதுபதி மாட்டேங்குதுங்க. சேதுபதி ஞாபகம் எனக்கு வரல. நேரா டிஎஸ்பி தான் ஞாபகம் வருது. ஏன்னா டேரக்டர் வந்து அது பொன்றாமா கிட்டத்தட்ட இதே மாதிரி தானே ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருந்தாரு. பொசுக்குன்னு இப்படி பண்ணி விட்டாப்ல, அதனால. பாண்டியராஜ் ஓரளவுக்கு நல்லா எடுத்துருவாரு. ஐயோ சொல்லி இதை சொல்லவே முடியல எந்த டேரக்டர் நம்பியும். சூர்யா பண்ணிருக்கவே வேணாம் எனக்கு தோணுன படம் கடைசி 10-15 வருஷத்துல எனக்கு எதற்கும் புரியல இருந்தாங்க. இது கண்கோவா கூட விடுங்க. ஏங்க நம்ம செகண்ட் ஹாஃப்ல படம் சீரியஸா வந்து பாக்குறவங்க இருங்க ப்ரோ. நம்பவே முடியல. செகண்ட் ஹாஃப்ல ஒரு பிரச்சனை பத்தி பேசிட்டு இருப்பாங்க ப்ரோ ஒரு சைடு, இந்த பக்கம் பாட்டு டான்ஸ் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருப்பானுங்க. ஒரு டைம் கொடுத்துருப்பாரு 2 நாளோ 24 மணி நேரமோ வினய், அதெல்லாம் மறந்துட்டு இவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாரு இந்த பக்கம். ப்ரோ பாட்டுக்கு எனக்கு 4 நிமிஷம் கிளைமேக்ஸ் ரொம்ப ஆகுமா? பிடிக்கும் ப்ரோ. உண்மையாலுமே எனக்கு அந்த எந்த படத்தோட படம் ப்ரோ? கிளைமேக்ஸ் பிடிக்கும். எதற்கும் துணிந்தவன் எந்த படம்? கிளைமேக்ஸ் ப்ரோ. ப்ரோ அதை வச்சு ஒரு வீடியோ போட்டாங்க பாருங்க, எப்பனாலும் அதான் ஞாபகம் வரும் எனக்கு. அவர் சீரியஸா வேற ஆடியோ லான்ச்சில் சொன்னார் ப்ரோ, செகண்ட் கிளைமேக்ஸ்ல இருந்து நாங்க புதுசா ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம், அதை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்ல. நான் ஏதோ பெருசா எதிர்பார்த்தேன், சரி ஏதோ ட்விஸ்ட் இருக்கலாம், கடைசியில பார்த்தா ஆனா இதுல சோகம் என்னன்னா, அவங்க சொன்னதை 50ஸ்லயே ஹாலிவுட்ல பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸை ரிவீல் பண்ணிடாதீங்க, கிளைமேக்ஸை ரிவீல் பண்ணிடாதீங்கன்னு சொல்லியே விளம்பரப்படுத்துறாங்க. எங்க இசை படத்துக்கு அப்படிதாங்க பண்ணாங்க. கிளைமேக்ஸை மட்டும் சொல்லிடாதீங்கன்னு. சரி, நம்மளுக்கு ரொம்ப போரிங்கா போகுது. நல்ல என்ன டாபிக் கொண்டு வாங்க பிரகாஷ் ப்ரோ. இந்த டாபிக் கொண்டு வரது என்டர்டைன்மெண்டா வச்சுக்கிறதே ஏதாவது நம்மளோட. நாஸ்டாலஜிக் சாங்ஸ் போங்க ப்ரோ. சரி, இந்த நான் ஏதோ ஒரு மீம் பார்த்தேன். அந்த மீம்ல வந்துட்டு ஏதோ போட்டிருந்தாங்க. யாருக்கு எந்த ஒரு அஃபென்ஸும் இல்லை, ஜஸ்ட் ஒரு மீம், ஒரு ஜாலிக்கு சொல்றேன். இது இந்த தக்லைஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கமலோட ஹேர் ஸ்டைல் தான் அபிராமிக்கு செகண்ட் ஹாஃப்ல வச்சிருக்காங்களாம். அபிராமி ஹேர் ஸ்டைல் கமலுக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்துருச்சுன்ற மாதிரி ஏதோ பார்த்தேன். நீங்க அப்படி ஆக்சுவலா பார்த்தீங்களா? இதுவே நல்ல கண்டென்ட் தான். தக் லைஃபுக்கெல்லாம் மீம் வந்துகிட்டே இருக்கு. நான் ஒவ்வொன்றும் குபீரா இருக்கு. ஏங்க நீங்க அது ஒண்ணு பார்த்தீங்க, நான் ஒண்ணு பார்த்தேன். அதே கண்டென்ட் தான். ஆனா கொஞ்சம் ஒரு வேர்டு யூஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த இந்த சூரி டெம்ப்ளேட்டை போட்டு அது நிறைய இருக்கு. அது படத்துல வந்துட்டு நிறைய அந்த மாதிரி மீம் மீம் தான் ஆக்சுவலா வந்து இந்தியன் 2 வந்து மீம் மீம் கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப இதுவா இருந்தது. அந்த மாதிரி இந்த அளவுக்கு போகும்னு நினைக்கல. ஏன் வந்து அவங்க இவ்வளோ இதுவா இருந்துட்டாங்க அப்படின்னு வந்து தெரிய மாட்டேங்குது. இந்த படம் மொக்கையா இருக்கு, 2 படம் இந்தியன் டூவும் சரி இந்த தக் லைஃபும் மொக்க, அதெல்லாம் ஓகே தான் ப்ரோ. நான் இந்த லுக்கு மட்டும் செலக்ட் பண்றாங்களே, அவனுங்களை மட்டும் காமிச்சாங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆயிடலாம் ப்ரோ. 2 படத்துக்குமே லுக் என்ன ப்ரோ இல்ல, லுக்குன்னு எனக்கு செலக்ட் அந்த ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னே ஹாஃப்ல தெரியல. இருந்த லுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கு ஏன் 2 வருஷத்துல அவ லுக் முடிவு வருங்க எடுக்கணும்? ப்ரோ. அதே காஸ்டியூம்ல சுத்துறாரு பாத்தீங்களா செகண்ட் ஹாஃப்ல, அதுதான் என்னால வந்து ஏத்துக்க ஆமா, முடியல. அது மட்டும் மாத்திருக்கலாம். கிளைமேக்ஸ் வரையும் அதே காஸ்டியூம்ல இருக்காரு. விக்ரம்லேயே அதே மாதிரி தான் ப்ரோ இருப்பார் செகண்ட் ஹாஃப்ல. இன்டர்வல்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அப்படியே தான் இருப்பாரு. ஆனா அதுல எப்படி இருக்காரு, இதுல அது எப்படி என்னன்னா, இருக்காருன்னு தெரியல. அது விக்ரம் வந்துட்டு வேற ப்ரோ. அது ஸ்கிரீன் பிளே வந்து உங்களை வந்துட்டு வேற மாதிரி கொண்டு போயிடும். நம்ம காஸ்டியூம்லாம் நமக்கு கண்ணில் பார்க்க தோணாது. ஏங்க அது அந்த கிட்டத்தட்ட வந்து காஸ்டியூமே அதுவுமே ஒரு அண்டர் வந்துட்டு கவர் ஏஜென்ட், அந்த ஃபுல் அண்ட் பிளாக் அண்ட் பிளாக் அந்த மாதிரி தாங்க இல்ல வச்சிருந்தாங்க. அதுதான் சொல்றேன். அது வந்துட்டு ஒரு இதுவா ஒரு டோனாவே அவர் அது அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொலை பண்றதுல இருந்தே பிளாக் அண்ட் பிளாக்ல தான் வந்து அவங்க காட்டுவாங்க அந்த இதுவெல்லாம். அதனால அது அவங்களோட அந்த அந்த டோன் மாதிரியே வந்து எல்லாருமே அவங்க அவருன்னு இல்லை, இவரு கூட வந்துட்டு அதுக்கப்புறமா பிரைனு, வந்து ஃபஹத் பிளாக்ல எல்லாருமே மாறிடுவாரு. பிளாக்ல தான் யூஸ் பகத் பண்ணுவாங்க.
பகது நரேன் எல்லாம் பிளாக் மேபி அவங்க வந்து அந்த அந்த அவங்களோட கோடு இதுவாக கூட அது அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அதை வந்து நம்மளால வந்து நம்ம எத்தனை வாட்டி பார்த்தாலுமே நம்மளுக்கு அது குறையா நம்மளுக்கு தெரியல, ஒரே காஸ்டியூம் போட்டிருக்காங்கன்ட்டு. அப்படிதான் இருக்கணும் ஒரு படம் வந்து எடுக்கும்போது. மொத்தமா படம் ஃபுல்லா நீ வந்து என்ன காஸ்டியூம் போடுறியோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியக்கூடாது. ஸ்க்ரீன் பிளே இதே இதே காஸ்டியூம்ல இதே இதே கெட்டப்ல அவர் வந்து ஸ்க்ரீன் பிளே நல்லா எழுதியிருந்தாங்கன்னா இந்த குறை நம்மளுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. நம்மளுக்கு வந்து அதெல்லாம் மறந்துட்டு இருப்போம். இங்க என்னன்னா எதுவுமே இல்லாதனால நம்ம அதை மட்டும் நம்ம வந்து நம்ம கண்ணு வந்து உறுத்துது. சரி, சுகுமார் ப்ரோ நல்லா இருந்த சீன் சொல்லுங்க. அடிச்சாச்சு 4 நாள், ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் இந்த சீன் எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருந்த சீனா படத்துல? ஆமா, உங்களுக்கு பிடிச்சது சீனா கம்ப்ளீட்டா சீனா வந்து எனக்கு வந்து எதுவுமே பெருசா ஒட்டல ப்ரோ. ஆனா நான் வேணா எனக்கு வந்து கமலோட அந்த இனிஷியல் அந்த இன்ட்ரோடக்ஷன்ல காட்டின அந்த லுக்கு வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல அது வந்து அவங்க அது ஒரு மாதிரி காட்டியிருப்பாங்க, அது நல்லா இருந்தது. மற்றபடி வந்து எனக்கு அந்த ஜிங்குச்சா பாட்டு வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த விஷுவல் கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா காட்டியிருந்தாங்க. ஆம், அஹ் வேற எதுவுமே சீனா வந்துட்டு எனக்கு இந்த சீன் பயங்கரமா இருந்துச்சு படத்துல அப்படின்னா ஒண்ணுமே ஒரு சீனுமே வந்துட்டு ஃபுல்லா ஒட்டல. ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட நான் சொல்லுவேன், ஒரு சில சீன்லாம் வந்துட்டு நமக்கு ஓகே, அது வந்து ஓரளவுக்கு பாசபிளா போகுது அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஹாஃப்ல அந்த மாதிரி ஒரே ஒரு இடம் கூட கிடையாது. அது மறக்க முடியாத சீன் எதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா காலத்துக்கும் வந்துட்டு அந்த விண்வெளி நாயகா பாட்டு வர சீன் வந்து கண்டிப்பா வந்து மறக்க மாட்டோம். அந்த சீன் வேணா மைண்ட்ல நிக்கும் எப்பவுமே. உங்களுக்கு சிம்பு இன்டர்வியூல பேசுனது கூட ஒர்க் ஆகலையா? அதுவா? அது எப்படி சொல்றது, எனக்கு அது அந்த இடத்துல வந்து அவரு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிளிக்ட்டுக்காக கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த டைலாக் பேசியிருந்தாரு அப்படின்னா அது எனக்கு பயங்கரமா வந்து இதுவாயிருக்கும். ஆம், இப்போ ஓகே தான். இப்போ கூட அது வந்து அது பேட் சீனு பேட் இதுன்னு இல்லை. அது ஹிந்தியில பேசிட்டு உடனே வந்துட்டு தமிழ்ல கன்வெர்ட் பண்ணி பேசுறது எல்லாமே டைலாக் டெலிவரியா நல்லா இருந்தது. அது ஒரு சீனா பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அடுத்தது என்னடா அப்படின்ற ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி வந்து அது சீனா எனக்கு வந்து பெருசா இதுவாகலை. ஏன்னா அதுக்கு முன்னாடி பண்ண சம்பவங்கள் பெருசா இருக்கணும். அப்படி இருந்திருந்தா அது சீனா பயங்கரமா கனெக்ட் ஆயிருக்கும். எல்லாம் டைலாக்லயே சொல்லிக்கிறாங்க. அதுல என்னன்னா அந்த படத்தோட பிரச்சனை என்னன்னா சிம்பு வந்துட்டு ஜெயில போய் கமலை மீட் பண்ணுவார். சிம்பு நாசரும் மீட் பண்ணும்போது இந்த மாதிரி அவர் அரசியலுக்கு வரப்போறாராம். அதனால வந்து நம்ம அவரோட பிசினஸ் நம்ம பார்த்துக்க போறோம், 30% சாரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டைலாக்லயே இருக்கு. எதுவுமே வந்து சீனா காட்டல. சிம்பு வந்து என்ன பண்ணாரு போயிட்டு கமல் ஜெயில இருக்கும்போது அப்படின்ற மாதிரி எதுவுமே வந்து நம்மளுக்கு அது சீனா காட்டியிருந்தா மட்டும்தான் அவர் இன்டர்மிஷன்ல அந்த டைலாக் பேசும்போது வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இதுக்கப்புறம் சம்பவம் பண்ண போறாருப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். அதே மாதிரி ஏஆர் ரகுமானுங்க, நான் உண்மையாவே ரொம்ப பாட்டெல்லாம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப நான் எதிர்பார்த்தேன். பிஜிஎம் வந்துட்டு அது அந்த கமல் சாகர சீன், அதை சாகர்னா சாவடிப்பாங்களே எல்லாரும் 4 பேர் சேர்ந்து. அப்ப அந்த விஷுவல் அந்த இது எல்லாமே செம்மையா காட்டியிருப்பாங்க, ஸ்னோலாம். அப்போ வந்து ஒரு பிஜிஎம் வரும். அது என்னன்னு மைண்ட்ல வச்சுக்கவே முடியல. இது மாதிரி ஒரு மாதிரி போச்சு அது கர கர கரன்ட்டு. எதனா வந்து அந்த இடத்துல வந்து மாத்திருக்கலாம். ஒரு பிஜிஎமா லிஃப்ட் இந்த படத்துல மேபி வந்து அவருக்கு இதுல ஸ்கோப் இல்லை, இவ்வளவுதான் இந்த படத்துக்கு பிஜிஎம் அப்படின்ற மாதிரி பண்ணாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த ட்ரைலர் ஒன்று கட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அது கொஞ்சம் வேற மாதிரி கட் அந்த பண்ணிருக்கலாம். பிஜிஎம் மொத்த படத்தையும் அப்படியே சொன்னங்காட்டி நம்மளால அதுல பார்க்க இதுக்கு அடுத்து அட்லீஸ்ட் அதுல கொஞ்சம் ஹைட் பண்ணியிருந்தா கூட ஏதோ ஒரு சீன் சஸ்பென்ஸ் அதாவது இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. இந்த படத்தை எந்த மாதிரி ட்ரெய்லர் எடுத்து ரிலீஸ் பண்ணிருந்தேன், இல்ல ட்ரெய்லரே ரிலீஸ் பண்ணாம இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தா கூட இந்த படம் அந்த அடி வாங்கி தான் இருக்கும். உண்மையா ஆக்சுவலி இதான் கதையேவா ப்ரோ? இல்ல சிம்பு வந்ததுக்கு அப்புறம் எதுவும் கதை சேஞ்ச் ஆச்சா? தேம் ரவி துல்கர் இருக்கும்போது வேற கதை, இல்ல கதை இவர் வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வேற சிம்பு ஏதாவது? வந்ததுக்கு அப்புறம் சிம்புவோட போர்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணது உண்மைதான். அவருக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்க்ரீன் ஸ்பேஸு. ஆனா இனிஷியலா அந்த ஒன்லைன் அதுதான் ப்ரோ. அந்த ஒன்லைன் பிளாட் வந்து இதுதான். அவரோட பிளேஸ்க்கு வந்துட்டு வேற ஒருத்தர் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவர் வந்துட்டு அது பொழைச்சிட்டு திரும்பி வந்து அந்த இடத்த வந்துட்டு அவர் எப்படி பிடிக்கிறாருன்றது தான் வந்து கதையே. இதுதான் ஒன்லைன்.
இல்ல அது ஓகே. ஆனா ஸ்கிரீன் பிளே வேற மாதிரி இருந்திருக்கலாம். இவர் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பெருசு பண்றோம்னு சொல்லி அது ஏதோ தெரியல கலைச்சு நம்மளுக்கு உள்ள போட்டாங்களா என்ன என்னன்னு தெரியல. நடந்தது, உள்ள எக்ஸாக்டா என்ன நடந்தது நம்மளுக்கு தெரியல. அது இவருக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணது வந்து உண்மைதான். பட் ஆனா அது ஸ்கிரீன் பிளேல எந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்றதுலாம் தெரியல. ஆனா என்னோட அசம்ஷன் படி வந்துட்டு, அசம்ஷன் தாண்டி வந்துட்டு நம்மளுக்கு இந்த படத்துல என்ன மாதிரி நம்ம எடுத்திருந்தாலும் கூட அவரு அந்த மாதிரியே வந்து ஒரு அதே ஸ்கிரீன் பிளே எக்ஸாக்டா வந்து நீ அதே மாதிரி ஒரு படத்தை திரும்பி எடுத்திருக்கலாம். எடுத்திருந்தா கூட வந்துட்டு ஓரளவுக்கு இந்த அளவுக்கு ட்ரோல் ஆயிருக்காது. நான் சொல்றது வந்து ஓடி இருக்குமா இல்லையான்றதுலாம் செகண்டரி. அந்த படம் வந்து ஹிட் ஆயிருக்கும், பிளாக் பஸ்டர் ஆயிருக்கும்ன்றதெல்லாம் தாண்டி எல்லாம் என்ன அதிகபட்சம் என்ன சொல்லியிருப்பாங்க, ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இது செக்கச்சவந்த வானம், செக்கச்சவந்த வானம் பார்ட் 2 அப்படியே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. படத்தை வந்துட்டு ட்ரோல் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இப்போ பண்ற அளவுக்குலாம் இந்த மாதிரி மீம்லாம் இவ்வளோ வந்திருக்காது. ஹலோ ஹலோ ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. நான் ஃப்ரான்ஸ்ல இருந்து பேசுறேன், பாரிஸ்ல இருந்து. நேத்தான் படம் பார்த்தேன் நான், தக் லைஃப். உங்களுக்கு இந்த என்ன சொல்றது, இந்த படத்தினால வந்து சிம்புக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவன் கேரியரை வந்து கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி இந்த படத்துக்கு பிறகு இந்த ஓப்பனிங்கே இல்லை. ஸோ சிம்புக்கு நீ இந்த அவன் ஃபியூச்சர் லைனப்புக்கு இது ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த படம்? இந்த படம் பெருசா இம்பாக்ட் பண்ணாது ப்ரோ அவரை. ஓகே. ஸோ அந்த ரீசன் என்னன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாண்ட் அலோன் அவர் ஃபிலிமா இருந்ததுன்னா மேபி நீங்க சொல்ற மாதிரி இம்பாக்ட் ஆயிருக்கலாம். பட் ஆனா இது வந்து ஒரு ஒரு மல்டி ஸ்டார் காஸ்ட் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னும் போதுட்டு இதுல வந்துட்டு நம்மளுக்கு அவரோட மார்க்கெட் இதை பேஸ் பண்ணிலாம் வந்து இதுவாகாது. ஓகே. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, படத்துல வந்துட்டு நிறைய ஒரு அட்லீஸ்ட் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா வந்து அது அவரோட போர்ஷன்ஸ் மட்டும்தான் வந்துட்டு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இது வரையும் நான் பார்த்ததுல போர்ஷன்ஸ்னா நான் சொல்றது எப்படின்னா, மேபி அவரோட லுக் ஆகட்டும், அவர் வந்து ஒரு சில ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அவர் வர இன்ட்ரோ அப்போ வந்துட்டு ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் எனர்ஜி ஆகுறது, அந்த மாதிரி ஒரு சில இதுவெல்லாம் வந்து பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தோன்னா அந்த ஒரு பாயிண்ட்ல. ஆனா வந்து அவரோட கேரக்டரை வந்து ஃபைனலா லெட் டவுன் பண்ணிட்டாங்க. அந்த டெவலப் பண்ணாம ரொம்ப ஒரு ஒரு இந்த பேட் ரேட்டிங் பண்ணி அது ரொம்ப மோசமா பண்ணிட்டாங்க. பட் ஆனா அவருக்கு நல்ல கேரக்டர் வந்து இது பண்ணியிருந்தாங்கன்னா அது அந்த இந்த படத்துக்கு பாசிட்டிவ் வந்திருக்கும். தெரியல, இது அவருக்கு இந்த படம் இது ஆகாது ப்ரோ, எந்த ஒரு இது அஃபெக்ட் ஆகாது. ஓகே. இந்த நிறைய பேர் நம்பியிருந்தவ தக் லைஃபுக்கு பிறகு சிம்புக்கு 2.0 வேற மாதிரி போகும்ண்டு. ஸோ பெரிய பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் இந்த படம். இந்த ஓப்பனிங், இந்த அவன் கேரக்டர் பெருசா கொஞ்சம் மரியாதை செஞ்சிருக்கலாம், கொஞ்சம் இதாயிட்டது. சுகுமார் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சிம்புட்டே மணிரத்னம் ஃபுல் கதை சொல்லிருப்பாரு நினைக்கிறீங்களா நீங்க? என்னன்னு ஃபுல் கதையே அவர் இந்த த்ரிஷா கூட ஒரு சீன் நடிச்சார்ல, அவர் ஃபுல் கதை தெரிஞ்சுதான் நடிச்சாரு, அந்த சீன்ல தெரியாம நடிச்சாரு. டவுட் எனக்கு வந்து உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இல்ல மணிரத்னம் சிம்புட்டே ஃபுல் கதை சொல்லிருப்பாரான்னு கேக்குறேன். பல விஷயங்கள் இருக்கு ப்ரோ, பல விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, இப்போ ஒரு சில டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த டைரக்டர்ஸ்லாம் வந்துட்டு என்ன சீன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டா கூட இவங்க மனசுல வந்துட்டு இவங்களுக்கு வந்து அந்த சீன் ஃபுல்லா கன்வின்ஸ் ஆகலைன்னா கூட நடிச்சிருவாங்க. ஏன்னா வந்து அந்த டைரக்டர் மேல இருக்கிற ட்ரஸ்ட். அவர் இத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்காரு. அவர் பெரிய பெரிய ஹிட்கள், எல்லா பெரிய ஹீரோகளை வச்சு வந்து ரொம்ப பெரிய ஹிட்லாம் கொடுத்துருக்காரு. அப்படின்னும் போது மேபி அது நம்மளுக்கு வந்து ஒரு கன்வின்சிங்கா இல்லை இந்த சீனு, ஆனா அவர் வந்து சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையில வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. அது அவங்க ஃபுல் அக்செப்டன்ஸோட பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது வந்து தெரியல. ஓகே ப்ரோ, சிம்பு பேட்டில் என்ன சொன்னாரு, மணிரத்னம் தான் 5 மணிக்கு முதல் ஷாட் வச்சிருவாரு, மத்த டைரக்டர்ல யாரும் வைக்க மாட்டாங்க. அவர் வந்து மத்த டைரக்டர்லாம் வந்து ஒரு மாதிரியாவே பேசிட்டாரு. பட் மணிரத்னம் இப்படி படம் எடுத்திருக்க இதை பத்தி அவர் ஒண்ணுமே சொல்லவே இல்லை. அடுத்த பேட்டில தான் இல்ல ப்ரோ, சொல்லுவாரு. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, மணிரத்னம் வந்துட்டு பங்க்சுவல், அந்த டைமிங் பங்க்சுவல், அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அவர் எடுக்கிற அந்த அவர் பிஹேவ் பண்ற ஆர்டிஸ்ட் கிட்ட பிஹேவ் பண்ற அந்த விதம், அவர் வந்துட்டு பேசுற விதம், இதெல்லாம் கொஞ்சம் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனா இருக்கும். ரொம்ப ப்ரொஃபஷன், ரொம்ப ஒரு இதுவா இருக்கும். அவரு அவரோட இது எல்லாமே எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு டேரக்டர்ஸ்க்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்போ நீங்க வெற்றிமாறன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து ஆன் ஸ்பாட்ல போய் நிறைய டெவலப் பண்ணுவார். சீன்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ஸ்பாட்ல நிறைய சேஞ்ச் ஆயிட்டு அது அவரே சொல்லியிருக்காரு.
மணிரத்னமோட இது எப்படின்னா, அந்த ஒரு பவுண்ட் பண்ணி அவர் போனாரு அப்படின்னா, அந்த ஸ்பாட்ல நிறைய சேஞ்ச் நடக்காது அப்படின்ற மாதிரி தான் அவர் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ரொம்பவே எல்லா விஷயங்களும் வந்துட்டு அவரு இது இப்படிதான் எடுக்கணும் அப்படின்னா வந்து அது அப்படிதான் எடுப்பாரு. அவரு கன்வின்ஸ் அவருமே வந்து மற்றவங்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக மாத்திக்க மாட்டாராம். அவ்வளோ ஈஸியா மாத்திக்க கூட ஆள் கிடையாது. அவருக்கு ஆல்ரெடி ஹிட் கொடுத்துட்டாரு. எல்லாமே அவர் அச்சீவ் பண்ணிட்டாரு. மணிரத்னம் வந்து எடுத்த படங்கள் எல்லாத்துலயுமே அதுவும் ரொம்ப நான் சொல்றது இந்தியா லெவல்ல வந்து ரொம்ப பெரிய டைரக்டர்ன்ற ஒரு பேர் எடுத்துட்டாரு. அந்த ஒரு ரீசன்னால வந்து அப்படியே சொல்லிட முடியாதுல்ல. இவரு இப்படிதான் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் படங்கள்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சமீபமா வந்த பொன்னியின் செல்வன் 2 வேணா வந்து சரியா போகாம இருக்கலாம். ஆனா பொன்னியின் செல்வன் வந்து 1 வந்துட்டு ஹிட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த படம் செக்கச்சேவந்த வானம்லாம் வந்து படம் வந்துட்டு 2018ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படமும் கூட வந்துட்டு கமர்ஷியலா வந்து அந்த படம் ஹிட் தான். இட்ஸ் நாட் அ பேட் ஃபிலிம் அப்படின்னு யாருமே வந்து அந்த படம் வந்து ரொம்ப மொக்க ரொம்ப இது வேணும் அப்படிலாம் சொல்ல நல்ல ஒரு ஹிட் ஃபிலிம் தான். மேபி அதை வந்து ஒரு மிட் ரேஞ்சில் வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். பிளாக் பஸ்டர் மெகா பிளாக் பஸ்டர் அப்படின்னு எல்லாமே ஒரு ஹிட் மூவி அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஓகே கண்மணி பண்ணாரா, அதெல்லாமே வந்துட்டு ஹிட்டு தானே அந்த படம் எல்லாமே. அவர் கெரியர்ல வந்து நிறைய ஹிட் அவர் கெரியர்ல நீங்க பர்சன்டேஜ் ரேஷியோ எடுத்தீங்க அப்படின்னா அவரோட ஃபெயிலியர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அவரோட ஹிட்டை கம்பேர் பண்ணும்போது. இல்ல சும்மா நீங்க சொல்றது எல்லாம் ஓகே. ஆனா இந்த படம் நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு என்கேஜ் ஒரு சீனு கூட நீங்க வந்து என்ஜாய் பண்ற மாதிரி எடுக்கவே இல்லை. அது எப்படி அவங்க எடுத்தாங்க? கமல் எப்படி ஒத்துக்கிட்டாரு? அவங்க கமர்ஷியல் டைரக்டர் சங்கரே இந்தியன் டூமே ஒரு படம் எடுக்கும்போது இவர் வந்து மணிரத்னம் இதோட எதிர்த்தரப்புல இருக்கவர். அவர்கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க. சங்கரே இந்தியன் டூமே ஒரு படம் எடுத்துட்டாரு. அப்ப மணிரத்னத்தை குறை சொல்லி ஒண்ணு இது பண்ண முடியாதுல்ல. அவ்வளவுதான். படம் நல்லா இல்ல. என்னோட கேள்வி என்னன்னா, கமல் சார் என்ன சொன்னாரு, நானே ரிலீஸ் பண்றேன் இந்த படத்தை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னாரு. சோ அவரோட ஜட்ஜ்மெண்ட் தப்பாயிடுச்சா? அது கேக்குறேன் நான். அவர் ப்ரொடியூசர் ப்ரோ. கமல் இப்ப எப்படின்னா அவங்க வந்து ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. இப்ப நீங்களே வந்து இப்ப நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த படம் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது அதை நீங்க உங்களை ஸ்க்ரீன்ல பார்க்கும்போதோ இல்லை வந்து நீங்க அதை பணம் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த படம் உங்களுக்கு நல்லா தான் தெரியும். அதுல இருக்கிற குறைகள் உங்களுக்கு வந்து பெருசா கண்ணில் வந்து தெரியாது. அதுதான் சினிமா மேஜிக். எல்லாருக்குமே வந்து அதுல இருக்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா ஃப்ளாப்பே கொடுக்க மாட்டாங்க. நீங்க யாருக்குமே ஃப்ளாப் ஆகாது. எந்த ஒரு ஆர்டிஸ்டுக்குமே வந்து ஃப்ளாப்ன்றதே நடக்காதுல்ல. இன்னைக்கு வந்து உலக லெவல்ல வந்து ரொம்ப பெரிய பெரிய லெவல்ல இருக்கிற ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மூவி தான் மிஷன் இம்பாசிபிள். அதுவே இப்ப இருக்கிற கடைசி இப்போ லேட்டஸ்டா வந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்துட்டு இதுக்கு ப்ரீவியஸ் பார்ட்ஸ் பண்ண அளவுக்கு போகல. அது ஏன்னா வந்து அந்த மேஜிக் வந்து யாருக்குமே தெரியாது. அது டாம் க்ரூஸ் ஆகட்டும், அது வந்துட்டு நம்ம ஹாலிவுட் லெவல்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, அது பாலிவுட்டா போனாலும் சரி, ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாலிவுட்ல வந்து சல்மான் கானுக்கும் சரி யாருக்குமே வந்து பெரிய ஹிட் ஆகல. ஷாருக் கானுக்கே வந்து அட்லி போய் ஜவான்ன்ற மாதிரி ஒரு படத்தை வந்து கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி அவருக்குமே வந்து பெருசா போகல. இங்க யாரு எவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் தாண்டி சினிமா வந்து ஒரு மேஜிக் தான். அது யாருக்கு எப்போ அது கனெக்ட் ஆகுன்றதே வந்து தெரியாது. ப்ரோ இங்க ஆக்சுவலா தமிழ்ல ரிலீஸ் ஆகல. நானும் ஹிந்தில தான் அந்த படம் பார்த்தேன். ஏன்னா தமிழ்ல வந்து ரேட் அதிகமா கேட்டாங்க. எங்க டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கல. தமிழ்ல ரிலீஸ் ஆகவே இல்லைங்க. ஹிந்தில தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹிந்தில தானே பார்த்தோம். நாங்க பார்த்தா ஒரு 3 பேர் பார்த்தோம் தேட்டர்ல. அவ்வளவுதான். என் மூஞ்ச நான் அவர் பாக்குறேன், அவர் மூஞ்ச நான் பாக்குறாரு. ஏதோ பார்த்துட்டு வந்துட்டோம்னு வச்சுங்களேன். ரொம்ப டிசப்பாயிண்ட். ஏன்னா தமிழ் படம் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க ரிலீஸ் ஆகுது. வந்து இந்த டாப் 4ல ரிலீஸ் ஆயிடும். பட் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல ரிலீஸ் ஆகுது. இதுதான் எங்க முதல் முறை. ரிலீஸ் ஆகல. அஜித் ப்ரோ ஒரு டவுட் மட்டும். உங்க சவுண்ட் மறுபடியும் தான் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே நான் டிஎம்ல கேட்கிறேன். ஓகே சுமார் ப்ரோ, உங்கள்கிட்ட ஒரு கமெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருக்கிறாங்க. மணிமேகலை தான் கேட்டிருக்கிறாங்க. அதாவது டூரிஸ்ட் ஃபேமிலி படம் அதை பத்தி மணிஷிபுத்திரன் ஒரு போஸ்ட் போட்டிருப்பாரு போல இருக்கு. அதாவது அவ்வளவு நல்ல வீட்டு ஓனரு, அவ்வளவு நல்ல அண்டை வீட்டார், நல்ல போலீஸ்காரர், அவ்வளவு நல்ல முதலாளி, அவ்வளவு நல்ல டிரைவர், இப்படியெல்லாம் எங்கேயுமே இல்லாத ஒரு கட்டுக்கதையை வச்சு எடுக்கப்படும் டூரிஸ்ட் ஃபேமிலி போன்ற கொஞ்சம் கூட யதார்த்தம் இல்லாத படங்களை எல்லாம் ஃபீல் குட்டா புகழ்ந்துட்டு டக் லைஃப்ல போய் லாஜிக்கே இல்லை என்று பேசுவதெல்லாம் மிகவும் நேர்மையற்ற செயல்.
அப்படின்னு அவங்க போஸ்ட் போட்டிருக்கிறாங்க. அதை இவங்க கமெண்டா போட்டுட்டு இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. நீங்க ஒண்ணும் இல்ல ப்ரோ, சொல்றீங்க. சிம்பிள் தான். அவ்வளோ இல்ல யதார்த்தமா இல்லைன்னு சொல்றாங்களே, மேபி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி மனிதர்கள் அமைஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால வந்துட்டு அவங்க அந்த மாதிரி ஒரு நான் மணிமேகலையை சொல்ல லிசனர்ல இருந்தா இல்ல இல்ல அப்படி கோச்சிக்காதீங்க. மட்டும் இல்ல, அப்படின்னு மட்டும் இல்ல. இல்ல நான் ஒண்ணு சொல்லிடுறேன். அது அப்படி இல்ல. சினிமாங்கிறது வந்து எப்பவுமே வந்து மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று தாங்க. இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்குமேன்னு தான் ஆசைப்படுறது. எப்படி கமல் சொல்றாருல, கடவுள் இருக்கு இல்லைன்னு சொல்லல, ஆனா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன்னு சொல்றாருல, அது மாதிரி இது இருக்குன்னு சொல்லல, ஆனா இது மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட வெற்றி தான் வந்து இந்த படமே தவிர, இந்த படம் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லல. ஏன்னா நீங்க லாஜிக் படி பாத்தீங்கன்னா, போலீஸ்காரர் அப்படி ஒருத்தர் பார்த்த உடனே வெளிநாட்டுக்காக அதுவும் இந்த இடம் பார்த்த உடனே அவங்க வந்து எங்க கொண்டு போகணும்னு உங்களுக்கு தெரியும். அதை 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 பிரேக் பண்ணும் போதே உங்களுக்கு முடிஞ்சிருது. ஏன்னா அங்க வந்து பிரேக்கிங்கிறது எங்க போகணும்னா உங்களுக்கு வந்து பையனோட பாசம், அவன் பையன் பேரை பச்சை குத்தி இருக்கிற அதை வச்சு பையன் பாசம் வச்சு அந்த நம்ம பையன் அவர் பையனுக்கு இந்த மாதிரி வயசு இருக்குன்னு சொல்லி இந்த பையன் சின்ன பையன் அடிக்கிற அந்த ஒரு பால்ல தான் அங்கேயே உங்களுக்கு எமோஷனலா தான் அந்த போலீஸ்காரர் விடுறாரு. எமோஷனலா தான் அந்த படம் பேசுது. ஒரு படம் பேசுறது உங்களுக்கு எமோஷனலுங்கிறப்ப ஒரு சின்ன பட்ஜெட் படம், அதுவும் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு புது டீமு, ஒரு புது டைரக்டர், சின்ன சின்ன நடிகர்களை வச்சு ஒரு மார்க்கெட் ரொம்ப கம்மியா இருக்க சசிகுமாரை வச்சு படம் எடுத்திருக்காங்க. உங்களுக்கு அதுல போய் நீங்க குறைகள் போய் அதிகமா பார்க்க கூடாது. ஓகேங்களா? ஒரு குறைகள் இல்ல ப்ரோ, 35 என்னை பொறுத்த இல்ல இல்ல வரையும் இல்ல அது குறைகள குறையாவே நான் பெரும்பாலான சொல்லல. அதை இன்னொன்னு ஆடியன்ஸ்க்கு சொல்லிடுறேன். இல்ல இல்ல அது இன்னொன்னு பெரும்பாலான சொல்லிடுறேன், ஆடியன்ஸ்க்கு முடிச்சிடுறேன் கனெக்ட் அதை. ஆகுதா? ஆமா அது ஒண்ணு. அதெல்லாம் தாண்டி ஏன் மணிரத்னம் அப்படின்னா மணிரத்னம் இப்ப வந்து ஷோமேன் அப்படின்னு எப்படி சங்கரை சொல்லுவாங்களோ அது மாதிரி ஒரு கிளாஸ்மேன் அப்படின்னா வந்து மணிரத்னம் சொல்லுவாங்க. பிலிம் கிராஃப்ட் அப்படிம்பாங்க. ஒரு கிராஃப்டா இவட்ட பயங்கரமா இருக்கும், இவட்ட எல்லாம் கத்துக்கணும், இவரை வச்சு படம் பார்க்க அடுத்த படம் பண்ற அடுத்த ஜென்ரேஷன் இயக்குநர்கள் மணிரத்னத்தை பார்த்து படம் கத்துக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. அப்பேற்பட்ட படத்துல நீங்க குறை பார்க்க முடியும், குறை கண்டுபிடிக்க முடியும். அந்த படம் குறை கண்டுபிடிக்கவே இல்லை, குறை தெரிய அளவுக்கு எடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது கிடையாது. ஓகேங்களா? அங்க வந்து பெரிய படம், பெரிய நடிகர் படம், கமல் படம். அங்க கமல் மாதிரி ஒரு ஆளுமையான ஒரு ஆள், அவரு படத்துக்கு ரைட்டராகவும் இருக்கிறாரு, ப்ரொடியூசராகவும் இருக்கிறாரு, நடிகராகவும் இருக்கிறாரு, ஒரு ஜாம்பவானான இயக்குனர் அந்த படத்தை இயக்குறாரு. 2 பேரும் வந்து எப்ப 1987 எடுத்திருக்கிறாங்களா அந்த படம். 87 எந்த படம்? நாயகன். 87 நாயகன் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கல் கிளாசிக். அந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு இவங்க 2 பேரும் ஜாயின் பண்றாங்க. கமல், ஏஆர் ரஹ்மான், மணிரத்னம் காம்போல ஃபர்ஸ்ட் படம், மணிரத்னம் காமலுக்கு செகண்ட் படம். இப்படி அது இல்லாம சிம்பு ரொம்ப வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு படம் வருது. அது இல்லாம அவர் மல்டி ஸ்டார் பண்றது சிம்பு கொஞ்சம் ரேரு. ஜக்கச்சி வந்தவன மணிரத்னத்துக்காக பண்ணாரு, அதுக்கப்புறம் இது வந்து திரும்ப பண்றாரு. அப்ப இது மாதிரி எல்லா விஷயங்கள் நடக்குதுங்கிறப்ப ஆர்வம் அதிகமா இருக்கும். அதனால எதிர்பார்ப்பு பயங்கரமா இருக்கும். அந்த படத்துல குறை சொல்றது வந்து குறையா சொல்றது தப்பு கிடையாது. ஆனா சின்ன பட்ஜெட் டீம் அது உங்களுக்கு ஒரு ஃபீல் குட்டா எடுக்கணும், இது மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அதனால அதை எடுத்திருக்கிறாங்க. அதனால மக்களுக்கு அது ஈஸியா கனெக்ட் ஆகுது. மக்கள் கனெக்ட் ஆகிறனால தான் உங்களுக்கு அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகுது. மக்களுக்கு கனெக்ட் ஆகணும்னா எந்த படமே பிளாக் பஸ்டர் ஆகாது. இந்த படத்துலயே அந்த ஒரு சென்டிமெண்ட் சீன் வரும், எமோஷனல் சீன், அதுலயே அந்த பையனை வச்சே காமெடி பண்ணிடுறாங்க உங்களுக்கு. நீங்க முழுக்க முழுக்க எமோஷனலா போயிருந்தாலே டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடி இருக்குமா அப்படின்னா டவுட். ஆனா இதுவே பாருங்க, அந்த ஒரு பிரகாஷ் டெத் ப்ரோ, சீன் ஒன்று வரும். இதுக்கு சொல்லுங்க. இவ்வளவு பெரிய விளக்கமே தேவையில்லை. இருங்க, மணிமேகலை இவ்வளவு மேல பெரிய வந்து விளக்கமே சொல்றாங்க. தேவையில்ல. அவங்கள மணிமேகலை மேடம் வந்து மேல ஒருத்தர் அவங்களே சொல்லுவாங்க. இல்ல நான் நானே சொல்றேன் சொல்றேங்க இருங்க சிம்பிளா. நான் சொல்றேன். சீ, அந்த சிங்கம் டூல சொல்லுவார்ல, சிரிக்காத சை சை, அந்த மாதிரி அவங்க மனிதம் பேசுவாங்க, பாரஞ்சித்தை சப்போர்ட் பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் பண்ணிட்டு அவங்க பாருங்க மனசாட்சியே இல்லாம அந்த ஒரு இதை தூக்கிட்டு வந்திருக்காங்க பாருங்க. ரசிகர் வெறி அவங்களை எந்த அளவுக்கு தூண்டி இருக்கு பாருங்க. அவங்க கடைசியில கமலுக்காக இத தூக்கிட்டு வந்திருக்காங்க மாறிடா, சபைக்கு. அதுக்குன்னு நீ இப்படி சொல்லலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐபிஎல் இல்ல அதுக்கு பனிமலை முன்னாடி அவலாஞ்சி வந்துச்சுல்ல, அத நான் சொல்றேன்னு சிங்கமுத்தோட இன்னொரு காமெடி வரும்ல, வேலாயுதம் படத்துல. அது மாதிரி எல்லாருக்கும் நான் சொல்றேன்னு வந்தாங்க. சரி யாரதான் சொல்ல போறான்னு பார்த்தா கடைசியில் மாவீரனே சொல்லிட்டாரு. அதை நான் தான் சொல்றேன். இந்த மாதிரிலாம் சொல்லி யார் மனசும் புண்படுத்த கூடாதுன்னா பிரகாஷ் ப்ரோ வந்து பெரிய ஒரு விஷயத்தை எடுத்து அதை வந்து கன்வே பண்ணிட்டு இருந்தாரு. அது சிம்பிளா வந்து சிங்கம் 2ல வர மாதிரி எல்லாரும் நல்லா சிறப்பா செயல்பட்டீங்க. இதுல எப்படின்னா இல்ல எல்லாரும் நல்லா சிறப்பா செயல்பட்டீங்கன்னு சொல்லும் போது ஒருத்தன் சிரிப்பான். ஒரே ஒரு போலீஸ்கார் மட்டும் கொஞ்சம் பெரிய மிஸ் வச்சுட்டு லைட்டா சிரிப்பான். அதுக்கு வெக்கமா இல்ல சிரிக்கிற அப்படின்னு எனக்கு இன்னும் அந்த சீன் கண்ணு முன்னாடி வந்து போகுது. படம் ஃபுல்லா பாசிட்டிவ் வைப்ஸோட ஒரு படம் இருக்கிறத வந்து மக்கள் கொண்டு வருவாங்களா, இல்ல வந்து இவர் சொல்லிருக்கிற யதார்த்தம்னு சொல்லிட்டு இப்ப இந்த பனிமலை ஏரியாலாம் வந்து அங்க என்ன யதார்த்தம் இருந்துச்சு, திடீர்னு அவலாஞ்சி வருது, அதை தாண்டி வராரு, இதெல்லாம் தான் யதார்த்தமா இருக்காமா அவருக்கு? இல்ல முருகேஷ் ப்ரோ, நீங்க எப்படி வேணாலும் படம் எடுங்க, எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. எனக்கு என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவங்க சீன்ஸ் எழுதி இருந்தாங்க.
ஒவ்வொரு கேரக்டருக்குமே அதிகமா எழுதுறதுனால எல்லா கேரக்டருக்கும் ஒவ்வொரு சீன்ஸ் நச்சு நச்சுன்னு யதார்த்தம் எழுதியிருந்தாங்க மனசுல நிக்கிற பேசுறவங்களுக்கு மாதிரி. சொல்றேன், இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ரூமை ரெடி பண்ணி அங்க உள்ள ரொமான்ஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அதுதான் யதார்த்தத்தின் உச்சம் தக்லீஃப். சிம்பிளா சொல்ல போனா இல்லைங்க, அதை விட வச்சோம் இல்ல, அந்த ஜெயிலர் ரூமை தன்னுடைய பர்சனல் சாரி ரூமா ஜெயில் யூஸ் ஜெயில பண்ற ஜெயிலர் ரூமை தன்னுடைய பர்சனல் ரூமா யூஸ் பண்ண தெரிஞ்ச அந்த மிக பெரும் கேங்ஸ்டருக்கு அந்த போலீஸ்காரங்களை வச்சு அந்த குழந்தைய கண்டுபிடிக்க முடியல பாருங்க. போலீஸ்காரன் கடைசி குழந்தைய வளர்க்குறாரு. அந்த போலீஸ்காரர் மூலமாவே குழந்தைய கண்டுபிடிக்க முடிஞ்சோ என்னையா அவர் குழந்தையை இவ்வளவு கண்டுபிடிக்க பெரிய போல ப்ரோ. உண்மையான கதை என்னன்னா அவர் குழந்தையை கண்டுபிடிக்க போல, அவர் சும்மா போனாரு, போன இடத்துல வந்து கிடைச்சிச்சின்னு சொல்லிட்டு அவர் தூக்கின்னு வந்துட்டாரு. இதுதான் உண்மை. சுகுமார் ப்ரோ, அந்த 3 days அன்கட் வெர்ஷன் ரிலீஸ் ஆகுமா? எது 3 days தலைவர் ரெஸ்ட் எடுப்பார்ல ஜெயில இருந்து. எல்லாரும் அது கேக்குறீங்க, ஆசையா தான் இருக்கு எனக்கும். அதை மட்டும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க, அதுக்காக ஒரு தடவை படம் பார்க்கலாம் இன்னொரு தடவை. நானும் வந்து ஏன்னா வெளியே வந்து வடிவுக்கரசி அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இப்படி இருந்தது அப்படி இருந்துன்னு. அட்லீஸ்ட் அதை காட்டியிருந்தாவாச்சு ஒரு சென்டர் ஆஃப் ஆடியன்ஸை கவர் பண்ணிருக்கலாம். அதான் தலைவர், நான் ரெடி தலைவர். இன்னொரு சேர்க்க சொல்லுங்க, நான் இன்னொரு தடவை பார்க்க ரெடி. அது மட்டும் ரிலீஸ் பண்ணா கண்டிப்பா திரும்பி படத்துக்கு கூட்டம் வரும். ஆமா, அதான் நானும் சொல்றேன். ஆனா அதையுமே ஏமாத்தி ரிலீஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன், இங்க சந்தானம் படத்துல காமெடி மாதிரி என்ன எங்க போற அப்படின்னா, ஸ்கிரீனுக்கு அந்த பக்கம் போறீ, முதுகு மட்டும்தான் தெரியுது அப்படின்னா அங்க போனாலும் அதுதான் தெரியும், அல்ப உட்காரு அப்படின்ற மாதிரி. மனுஷபுத்திரன் வந்து அரசியல் முட்டு கொடுத்திருக்காரு, ஆனா அதை கொண்டு வந்து இங்க திணிச்சிட்டாங்க பாருங்க. அவர் அரசியலுக்காக முட்டு கொடுத்திருக்காரு. நீங்க அந்த 8 weeks ஓட்டியுமே பிரச்சனை, அதை கேன்சல் பண்ண போறாங்க மாதிரி ஏதோ போயிட்டு இருக்கு. மணிமேகலை ஒரு 5 நிமிஷம் தாங்க வேலை, 5 நிமிஷம் தான் எனக்கு இதா ஃப்ரீயா இருப்பேன், நான் பேசிட்டு போயிடுறேன். இருங்க அவங்க லிசனர்ல இருக்காங்க, அவங்க ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, அவங்க அக்செப்ட் பண்ணி மேல வந்தாங்கன்னா ஒரு டவுட் கிளியர் பண்ணிப்போம். எதுக்கு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வந்து இது பண்ணணும், யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, வாங்க மேல. நானே வேலையில இருக்கேன், நான் கேட்கறதே தமிழ் கேட்கலான்னு வந்திருக்கேன். 5 நிமிஷம் தாங்க எனக்கு, நான் அதுக்கப்புறம் வேலை இருக்குங்க, நான் கிளம்புறேன். 5 நிமிஷம் தான் அவங்களுக்கு இருக்கு பிரகாஷ் ப்ரோ. அவங்க என்னைக்குமே அவங்களுக்கு 5 நிமிஷம் தவிர்த்து வேற இல்ல, உங்களுக்கு தெரியும்ல பிரகாஷ் ப்ரோ. நீங்க உண்மையான கமெண்ட்ஸ் வாங்க, நீங்க பதில் சொல்லி ஆகணும், நீங்க ஓடக்கூடாது. ஏன் ஏன் டைலாக அவங்க டைலாக தான் சொல்லிட்டு இருக்கேன், என் டைலாக் இன்னும் நேரம் இருக்கு. கரெக்ட் தான், அவர் டைலாக் இன்னும் 23 நிமிஷம் இருக்குது, அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 20 நிமிஷம் இருக்கு. மணிமேகலை வரீங்களா இல்லையா? அது என்ன பிரச்சனை நம்ம பேசி தீர்த்துப்போம். ஏன் கருத்து வேறுபாடு? நம்மளாம் நண்பர்கள். ஃபர்ஸ்ட் அவங்க படம் பார்த்தாங்களான்னு வேற தெரியல, பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க கமல் சார் படம் எங்க ஊர்ல ரிலீஸ் ஆகலைங்க. எங்க கமல் சார் படம் எங்க ஊர்ல ரிலீஸ் ஆகல. எல்லாரும் சேர்ந்து நீங்க எங்கள்கிட்ட பிடிக்காது இதான், எல்லாரும் சேர்ந்து ஒரே இடத்துல ஒருத்தவங்களை போட்டு கார்னர் பண்றீங்க, அப்பாவிய போட்டு கார்னர் பண்றீங்க, இப்படிதான் பண்ணுவீங்க. நெகட்டிவிட்டி அதிகமா சூழ்ந்துருவீங்க. மணிமேகலை வணக்கம். வணக்கம். நான் என்னோட தக்லைஃப் கமெண்ட் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், நான் ஒண்ணும் முட்டு கொடுக்கல. எங்க கமல்ஹாசன் நான் திட்டியிருக்கேன், அவருக்கு ரெக்வெஸ்ட் வச்சிருக்கேன், இனிமே அந்த இயக்குனர் கூட படமே பண்ணாதீங்கன்னு கமெண்ட் போட்டிருக்கேன். உங்க ஸ்பேஸ் ஓடவே இல்லை, யாரும் பேசவே இல்லை, போர் அடிக்குது, நீங்க இதை வச்சு கொஞ்சம் ஓட்டுவீங்க போட்டேன் அந்த கமெண்ட். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? கருத்து, உங்க கருத்து என்ன, அது சொல்லுங்க. நான் அவரோட கவிதைக்கு ரசிகை, ஆனா அவரோட சில பேர் அப்படி இருக்காங்க இல்லையா, ரொம்ப அன்புல பேரன்புல அவரு திட்டுறதை பிடிக்காம, இல்ல அவரு அப்படி ஒரு மகா கலைஞன் வந்து நஷ்டப்பட்டு ரொம்ப எல்லாரும் அவமானப்படுத்தும் போது ஒரு வக்காலத்து வாங்குறது தான். அதுக்காக அரசியல் மகா கலைஞன், அதாவது மகா கலைஞன் தப்பு பண்ணும்போது, இப்போ ஒரு ஊர்ல ஒரு மக்கள் தப்பு பண்ணா நாட்டாம கோவப்படுவாரு, அந்த ஊர் மக்களுக்கு வந்து ஒரு இது பண்ணுவாரு. நாட்டாமையே தப்பு பண்ணா ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அடிப்பாங்களே, என்னையா நீ நாட்டம் பாருங்க. நானே சொல்லிட்டேன், அந்த மாதிரிதான் இவருக்கு வந்து எல்லாமே சினிமால வந்துட்டு. எனக்கு நிறைய கமெண்ட் வெளிப்பட சொல்ல விருப்பம் இல்லை, அதனால ஏன்னா எனக்குமே அது ஒரு மாதிரி ஏற்கனவே படம் பார்க்கும்போதே ஹார்ட் வலிச்சுது, ஐயோ பணம் எல்லாம் போச்சு, பணமே போச்சு அப்படின்னு. மணிமேகலை தேக்கி வைக்காதீங்க, கொட்டிடுங்க, இல்லைன்னா ஹார்ட் வெடிச்சு கிடிச்சு விட போகுது. சொல்லிடுங்க நீங்க என்னதான் பிரச்சனைங்க அந்த படத்துல உங்களுக்கு, கொட்டி தீத்துருங்க. இல்லங்க, இல்லங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன பிரச்சனை? நீங்க வேற
நீங்க வேற வந்துட்டு சுவிட்சர்லாந்துல இருந்து உங்க ஸ்பேஸுக்கு வந்து டிஆர்பி என்ன வச்சு ஏத்தக்கூடாதுன்னு சொல்றேன். மணிமேகலை மேம் அடுத்து உங்களை தான் திட்டுவானுங்க எல்லாரும் சேர்ந்து. இல்ல மணிமேகலை, நீங்க என்ன இது நினைக்கிறீங்களோ பண்றாங்க எல்லாத்தையும் உங்களை. கொட்டி நான் தீர்த்துருங்க. பேசினாலே கிரிஞ்சா பேசுறேன்னு தான் திட்டுறாங்க கீழே வந்து கமெண்ட். அது இவங்க எதுக்கு பாரு இதெல்லாம் பேசுறாங்கன்னு தான் பேசுவாங்க. என்ன புகழ போறாங்களா? சரி அதை விடுங்க தகுலை பாத்தீங்களா? ஹலோ, நீங்க போய் எனக்கு கமெண்ட் பாருங்க. பேராகிராஃபா போட்டிருக்கேன். மணிமேகலை, ஓ நீங்க ட்வீட் பேசுங்க. நீங்க சொல்றீங்க. பேசுனா அவர் நாங்க பாத்தீங்கன்னாங்க பாக்கலாம்னு சொல்லுவோம். கேட்டாரு. சரிங்க, ட்வீட்னு சொல்லுங்க. கமெண்ட்னா நான் உங்களுக்கு கீழே நான் என்ன போயிட்டு கேக்குறேன்னா, வந்துட்டு உங்களுக்கு இருக்கேன். என்ன சீன் பிடிச்சிருந்தது அதாச்சும் சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்ப போர் அடிக்கல. ஆனா எனக்கு என்னன்னா அது என்ன சொல்றது, அந்த இயக்குனர் வந்து பெண்கள் பத்தி இப்ப நிறைய பேர் வந்து பாரதிராஜா அவ்வளவு திட்டுவாங்க. அவரோட படத்துல எல்லாம் பெண்கள் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாங்க, எவ்வளவு உறுதியா இருப்பாங்க தெரியுமா? அவங்க நிறைய பேர் முதல் மரியாதை படத்தை கூட விமர்சனம் பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல அந்த படத்தை கூட அவர் ரொம்ப கவித்துவமா தான் சொல்லியிருப்பாரு, ஒழிஞ்சு இவ்வளவு கேவலமா எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு நீங்க வந்து நீங்க பாரதிராஜா வரையும் போறீங்க. இப்ப இருக்கிற அட்லி எடுத்துக்கங்க, அவர் படத்திலே பெண்களுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறாரு. எனக்கு புது இயக்குனர்களா தேவைங்க. நான் தான் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்துல இருந்து, நான் படம்லாம் அதிகம் பார்க்க மாட்டேன். ஏன் தெளிவா சொல்றாங்க. அப்புறம் நீங்க குழப்பி விடாங்க, நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரி நான் சொல்றேன். எனக்கு வந்து இதுல எந்த கவித்துவமே தெரியல. அது எதுக்காக அப்படி எடுத்தாங்கன்னு புரியல. அதை ஒத்துக்கிற எந்த ஒரு நடிகருமே எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு அப்படி என்ன. இப்ப நான் ஒரு சாதாரண ஒரு பாமரன்னா நான் வந்து இவ்வளவு பெரிய கருத்து சொல்றேன். இந்த ஸ்பேஸ்ல எவ்வளவு பேர் தப்பா கமெண்ட் போட்டாலோ, இல்ல நான் இந்த சோசியல் மீடியாலே கூட தான் ஒருத்தர் எவ்வளவு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவே ஒருத்தர் அடிக்கும் போது எனக்கு அவர் பக்கம் நியாயம் இருக்குன்னா நான் அவருக்காக கமெண்ட் போடுறேன். அந்த மாதிரி எனக்கு இருக்கிற தைரியம் வந்து ஏன் அந்த படத்துல பணியாற்றுற ஒருத்தங்களுக்கு கூட இல்ல. ஏங்க ஏன்னா கமலோட ஒன்லைனுங்க அது. சுகுமார் ப்ரோ, உங்களுக்கு ஒண்ணு புரியலையா? மணிமேகலை முதல்ல ஒரு படத்துக்கு நெகட்டிவா பேசுறாங்க. பேச விடுங்க, பேச முழுசா. இப்பதான் ஒரு படத்தை திட்டுறாங்க. எப்பவுமே இந்த படம் எங்க கமலஹாசன் சார் நல்லா இருக்கும், இந்த படம் எங்க இவருக்கா நல்லா இருக்கும், எங்க இந்த படம் இவருக்கா நல்லா இருக்கும்ன்றவாங்க. இந்த வாட்டி முதல்ல பாராட்டுறாங்க, நீங்க விட மாட்டீங்களேங்க. நீங்க பேசுங்க, ஃப்ரீயா பேசுங்க. படமெல்லாம் தரமில்லாத படத்தெல்லாம் அடிச்சிங்க. சூர்யாவோட ரெட்ரோ படம், கங்கோ படத்தெல்லாம் அடிக்கிறதுக்கான எந்த இதுவும் இல்லை. ஏங்க அடிச்சீங்க பொத்தாம் போதா சொல்லாதீங்க ஃபர்ஸ்ட். பேச விடுறீங்களா இல்ல இது மாதிரி குறுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்களா? சரிங்க, பேசுங்க, ஃபுல்லா பேசுங்க. அந்த மாதிரி எந்த படத்துக்கு அடிக்கணும், எந்த படத்துக்கு அடிக்க கூடாதுங்கிற அளவுக்கான அறிவே இல்லாம ஒட்டுமொத்தமா எந்த படம் வந்தாலும் ரசிகர் சல்லுல போட்டு உட்காந்து அடிக்கிறதுனால எந்த விமர்சனம் உண்மை, எந்த விமர்சனம் பொய்ன்னு பிரித்தறியதே ஒரு பெரிய பாடா இருக்கு. ஆனா இந்த படத்துல எனக்கு என்னன்னா, ஒரு போலீஸ் ஆபீசரா வேலை செய்யறவங்க, என்னப்பா போலீஸ் ஆபீசர் சினிமாலாம் பழைய காலத்துல வருவாங்கல்ல, எல்லா சீனும் முடிஞ்சு கொலையெல்லாம் முடிஞ்சு துப்பாக்கி தூக்கிட்டு வந்து போலீஸ்ன்னு சொல்லி என்ட்ரி கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசரு என்ன அவ்வளவு நல்ல யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்கூலிங் கிளாஸ் போட்டுட்டு அவ்வளவு பாடி பில்டர் மாதிரி வந்துட்டு என்னையா சீன் இது அப்படிங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இவ்வளவு அனுபவம் இருக்கு. நான் என்ன மாதிரி ஒரு ஆளை விமர்சிக்கிற அளவுக்குலாம் ஒரு படம் எடுப்பீங்களா? இத்தனை வருஷம் அனுபவம் இருக்குல்ல. அப்படி எனக்கு உண்மையாவே நிறைய இதா இருக்கான்னு எனக்கு என்னன்னா, நான் அவரோட பெரிய ரசிகையா இருக்கிறதுனால என்னால அதை இது பண்ணவே முடியல. எனக்கு வந்து கோவத்தை விட எனக்கு கவலையும் வருத்தமும் தான் அதிகமா இருந்தது. ஏன்னா எவ்வளவு கோடி போட்டிருப்பாங்க. அந்த படம் கடைசியில பாட்டை கொண்டு போய் எங்க வச்சாங்க தெரியுமா? அவர் உயிர் பிழைச்சு ஒரு ட்ரெயின்ல வராருல, அப்ப கூட அந்த பாட்டை வச்சிருந்துருக்கலாம். ஆனா அப்ப நீங்க ஒரு தமிழுக்கும் கவிஞனுக்கும் என்ன மரியாதை கொடுக்குறீங்க? ஒரு இசையமைப்பாளர் உட்காந்து அவ்வளவு இசையமைக்கிறான். அவன் வரியும் ஒரு வார்த்தையை போடுறதுக்கு, ஒரு சொல்ல போடுறதுக்கு அவன் எவ்வளவு உழைக்கிறான் ஒரு கவிஞனுக்கு தெரியுமா? ஆனா ஒரு பாட்டை கொண்டு போய் இவ்வளவு நீங்க போன்ல ஒரு போன் கால் ஒரு உரையாடல் இருக்குல்ல, எப்ப பார்த்தாலும் ஒரு பேரை சொல்லி ஒரு உரையாடல் போகுதுல, அந்த சீன் அதெல்லாம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு நிமிஷம் இருக்கு, ஒரு பாட்டு வைக்க நிமிஷம் இல்லையா? அப்புறம் வந்து உங்களோட டிஆர்பி வந்து ஒரு ஒரு கான்ட்ரவர்சியான பொண்ணு பாடினதை வச்சு இன்னொருத்தவங்களை பாடுறத வச்சு உங்களுக்கு டிஆர்பி பண்ண தெரியுது. ஆனா அந்த பாட்டை கூட உங்களால படத்துல வைக்க முடியல. இவ்வளோ குறைகள் வச்சுட்டு நீங்க எப்படி இப்படி ஒரு படத்தை, எதுவும் இந்த காலகட்டத்துல இந்த சோசியல் மீடியா காலமே ரொம்ப ட்ரோல் உலகம் இதுல வந்து இப்படி ஒரு படம் எடுக்கிறாங்கும் போது எனக்கு உண்மையா என்ன மனநிலைமையில இருந்தாங்க. இல்ல அதுல பணியாற்றுறவங்க ஒருத்தங்களுக்கு கூட தைரியம் இல்லையா அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு கேள்வி இருந்தது. விண்வெளி நாயகா பாட்டு வேற மிஸ் ஆகி போச்சு. இல்லைங்க, இவ்வளவு தூரம் நீங்க பேசுனதுல சுகுமார் ப்ரோக்கு ஒன்னே ஒன்று தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த பாட்டை பத்தி பேசுனீங்கல்ல, அதை பத்தி தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா எனக்கு ஒரு சந்தோஷம். முடிச்சிட்டீங்க இல்லைங்க பேசி. இதை வந்துடுறேன். இப்போ இது வரைக்கும் பேசுனீங்களே, அதுதான் ஒன்னே ஒன்று பர்ஃபெக்ட். சுகுமார் ப்ரோக்கு ரொம்ப பிடிக்குன்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, மணியை திட்டிய மணி முதல்ல. அதனால அந்த கேட்டகரிக்கு நான் ஓகே.
பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு ஓகே இது டன். டைட்டில் கிடைச்சுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு. மணியை திட்டிய மணியா? மணி மேகலைன்னு போடுங்க, நல்லா இருக்கும். ரைட்டு ஏதோ ஒன்று மனித திட்டம் ரைட்டு ஓகே. போயிட்டு போகுது. அடுத்த டாபிக் வருவோம். ஆனா எனக்கு இவ்வளவு நேரம் அவங்க யாரை திட்டிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. அவங்க டூரிஸ்ட் ஃபேமிலியை அடிக்கிறாங்களா இந்த தக்லைஃப் அடிக்கிறாங்களான்னு எனக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு. கீழே கமெண்ட் செக்ஷன் தக்லீஃப் தான் கான்ட்ராக்டா வந்து பேசிட்டு இருந்தாங்க. தக்லீஃப் தான் அடிக்கிறாங்க. அதை பத்தி கருத்து தான் கேட்டிருக்கிறாங்க. அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை பத்தி அவர் மனுஷபுத்திரன் சொன்னதை வந்து கருத்து தான் கேட்டிருக்கிறாங்க. ஓகே நெக்ஸ்ட். அதுதான் அந்த கருத்து தான் அவங்களே சொல்லிட்டாங்களே, அப்புறம் திருப்பி அதை வேற போஸ்ட் பண்றாங்க. அவங்கள ஃபர்ஸ்ட்லயே வந்தோன்னு சொல்லிட்டாங்களேங்க, நீங்க பேசுறதுக்கு டாபிக் இல்லாம இருக்கேன், நீங்களும் இதை பத்தி வேணா பேசுங்கன்னு தான் சொல்றது, இதுக்கு போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டாங்களே. சாரி நான் தான் அவசரப்பட்ட கலாய்ச்சிட்டேன். சாரி.